பேச்சு அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அதே செம்மாங் பொக்கோ அரட்டை மரம் 101வது எபிசோட் டிவி. 101வது எபிசோட்டு மீண்டும் அதுதான் கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட அதுதான் எதிர்பார்க்குறோம். அதான் நம்ம போன முறை வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, சவுண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அது டெக்னிக்கல் கிளிச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா மைக்கை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நானும் வீடியோ பார்த்தேன். எந்த மினிட்ஸில் வந்து அந்த மைக் காலர் பண்ணுதுன்னு தெரில. பட் வி ஆல்ரெடி இம்ப்ரூவ். ஐ திங்க் இதில் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கேள்வி நாட்டில் வந்து நிறைய விஷயம் நடந்துருச்சு. அது காமெண்ட்ஸ் என்ன வச்சுருக்கா? காமெண்ட் வந்து ஐ திங்க் இந்த முறை வந்து எல்லாமே மோஸ்ட்லி அந்த கமெண்ட் வந்து இதை பற்றி தான் வந்திருக்கு. டேவிட் மைக்கு சரியில்லைன்னு தான் 30 கமெண்ட் கிட்ட வந்திருக்கு. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. ஓகே, தென் அஃப்கோர்ஸ் அந்த அன்வார் சொன்னதை வந்து அவர் ஸ்பின் பண்ணதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க 100 இது வந்ததுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு ஐ திங்க் வி ஹேவ் டு கிளாரிஃபை. ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு வரேன். ஆனால் இந்த 100வது எபிசோட் வந்து நீங்கள் வந்து பிஎன்னை வந்து புஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் நடுவி. இல்லை, ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை இப்போ நாட்டில். இப்போ நீங்கள் தேர்ட் ஃபார்ஸ் எடுத்தால் தெளிக்க முடியாது. ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த எபிசோட் வந்து நீங்கள் பிஎனோட எஜெண்டாவை புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரியாலிட்டியாக பேசுறது, நம்ம எதிர்கட்சின்னு இருக்கிறப்ப நம்ம அதை சொல்கிறோம். அவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம பிஎனோட ஏஜென்ட்ஸ் மாதிரி பேசுகிறோமா அப்படின்ற ஒரு இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டுக்கும் பிஎனுக்கும் அந்த டிஃப்ரென்ஷியேட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன செய்கிறாங்க பார்த்தா, ஒரு நெரட்டிவை கொண்டு வராங்க சதீஷ். எஸ்பெஷலி பிஹெச் உள்ளவங்க வந்து பிஎன் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. அம்னும் வந்து நீ பார்த்தோன்னா பிஎன் அடிக்கிறது ரொம்ப குறவாக இருக்கும். அடிக்கிறது இல்லை. நீ ஒழுதாலும் பார்லிமெண்ட்டில் பாரு, எந்த மினிஸ்டரும் சரி யாருமே வந்து டைரெக்டாக பிஎன்ஐயும் சரி பாஸையும் சரி டைரெக்டாக அடிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் திடீர்னு வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி குறையிற மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய் சேர்ந்துக்குவோம், அரசாங்கம் அமைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பிஹெச் அமைக்கிற மாதிரி இவங்களும் பிஹெச் கூட கிரஜான் மடானி பிற்பாடு அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கேயும் போயிடலான்ட்டு அவங்க பேச மாட்டாங்க. பட் பிஹெச் தான் வந்து அந்த நெரட்டிவை கொண்டு போகிறாங்க. என்ன நெரட்டிவ்னு பார்த்தோன்னா, ஒரு பேட்டான ஒரு பிஎன்னா ஒரு பேட்டாக காமிக்கிறாங்க. அது வந்து எஸ்பெஷலி வந்து இந்தியன்ஸ்க்கும் சரி, மத அடிப்படையிலையும் சரி, இன அடிப்படையிலையும் சரி, அவங்க இன வரி அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம கிளியர் பண்ணுறோம். அது நம்ம கிளியர் பண்ணுறோம். இல்லை அப்படி இல்லை, சில லீடர்ஸ் தான் அந்த சைட்டும் இருக்காங்களே. அந்த சில லீடர்ஸு சைனீஸ்லையும் இருக்காங்க, மலேலையும் இருக்காங்க. இந்தியன் சாரிலா அவங்க வந்து அறவே பேசுறதில்ல. அவங்கள பற்றி பேசி புண்ணியமே இல்லை. அங்கே உள்ள எம்பி ஆடும் வந்து யாருமே அதை பற்றி பேசுறதில்ல. எனக்கு ஒரு சீட்டு கட்சி சூடாக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்போண்டு. பட் பிஎனை வந்து எதிர்ப்பு தெரிய வைக்கிறதோட ஒரு நெரட்டிவ், ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான நெரட்டிவை கொண்டு போகிறாங்க. என்னென்னா, அது போன எபிசோடில் நிறைய பேசியிருந்தோம். பாஸ் வந்து ஒரு மதவெறி கட்சி வந்தால் வந்து எல்லாத்தையும் கையை வெட்டுவானுங்க, ஹூடூட் கொண்டு வராங்க நினைக்கிறேன். ஹூடூட்லாம் நாங்கள் முன்னே பேசியிருக்கோம். சில பேருக்கு அது தெரியலன்னா கொஞ்சம் பின்னால் உள்ள வீடியோங்களை போய் பாருங்கள். ஹூடூட் பற்றி ரொம்ப கிளியராக பேசி RUU 355 பற்றி எக்ஸ்பிளிசிட் பேசியிருக்கோம். ஆமாம், மலேசியாவில் வந்து வேற எந்த தமிழ் பாட்காஸ்டும் அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்க மாட்டாங்க RUU 355 பற்றி நான் நினைக்கிறேன். ஆமாம், அது நம்ம ரொம்ப தெளிவாக பேசணும். அது நினைக்கிறேன். அப்படி நான் ரெண்டாவது சொன்னோன்னா டைம் கான்ஸ்டன்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துங்க. இது கீழே உள்ள வீடியோ 100 எபிசோட் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன் அந்த RUU 355. ஆமாம், 355 வந்து வெரி கிளியராக சொல்லியிருக்கோம். அது நம்மளுக்கு பாதகமான சில காமெண்ட் கூட பார்த்தா அதில் அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. இது நம்மளுக்கு இல்லை, இது அவங்களுக்கு தான், அதையா நம்ம அடிச்சுக்கணும்ட்டு. பட் 355 கூட அது கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, பப்ளிக்காக ரோத்தான் கொடுக்குறது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லை. ஸோ அதை பற்றி அந்த நேரட்டிவை தான் இவங்க அதை கொண்டு வராங்க. ஸோ அந்த நேரட்டிவை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். இல்லை அது அப்படி இல்லைன்ட்டு
அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பிஹெச் வந்து ஒரு கெட்ட நெரட்டிவாக நீங்கள் சொல்கிறீங்க. நெரட்டிவ் இல்லை, உண்மையாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது நம்ம சொல்லலை, அடிப்பட்ட மக்கள் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா சயா, அண்ணா இந்தியா, அண்ணா இதெல்லாம் சொன்னது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சில பார்ட்டிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் லீடர்ஸ் உள்ளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பதவிக்காகவும் கட்சிக்காகவும் கட்சியில் வந்து இந்த அத்தா லொம்பாட் பார்த்தி ஈச் கட்சியிலையும் கொண்டு வந்துட்டாங்க. அதில் டிஏபி தான் முத கொண்டு வந்தது. நீ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு டிசிப்ளின் போர்ட்டில் வந்து உன்னை வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்துட்டோம், கட்சியை விட்டு தூக்கிட்டோன்னா நீ சீட்டை கோசம் பண்ணணுன்ட்டு அக்ரிமெண்ட் இருக்கு அதில். ஸோ அதால் தான் வந்து இந்த இந்தியன்ஸ் லீடர் பேச மாட்டாங்க. வெளியே வந்து பேசுனா அடுத்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டான். இவ்வளோ நாள் நம்ம வந்து எதிர்ப்பாக பேசின வச்சு தானே ராமசாமிக்கு சீட்டு இல்லை, உனக்குலாம் சீட்டு இல்லை, ரைட்டா இல்லையா? ஸோ அதை வந்து சட்டமாக வர கொண்டு வந்துட்டாங்க. கட்சிக்குள்ளே ஒரு சட்டம் இருக்குது. அக்தா லொம்பாட் பார்த்தி ஃபெடரல் கவர்மெண்ட் செய்யும் போது இவங்களும் ஒரு காங்கிரஸ் இஜிஎம் செஞ்சு அந்த காங்கிரஸில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை. ஆமாம், யாரும் வந்து தலைமைத்துவத்துக்கு மேலே ரொம்ப இது பண்ணக்கூடாது, தலைமைத்துவத்துக்கு மேலே பேசக்கூடாது எந்த விஷயமும். அது வந்து கட்சிக்கு பாதகமாக இருந்துச்சுன்னா உங்களை வந்து நான் கட்சி விட்டு நீக்கிட்டான், உனக்கு வந்து சீட்டு இல்லைன்ட்டு. இது வந்து டிஏபி கட்சிக்குள்ள உள்ள ஒரு விஷயம். அதாலேயே நிறைய பேர் பேசல. அந்த டைமில் வந்து அந்த லா செய்யும் போது கூட நிறைய பேர் பந்தா பண்ணாங்க, மேலே ஏறி முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, சில பேருக்கு தெரிய மாட்டுது இதெல்லாம் என்ன சிஸ்டம் கொண்டு வராங்கன்ட்டு. ஏன்னா அந்த கட்சியில் உள்ளவங்களாம் அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசாங்கம்னா என்னது, ஒரு சட்டம்னா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தௌக்கியை சொல்லிட்டாக்குன்னு எல்லாம் கை தூக்கி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ பட் அந்த சட்டம் இருக்கிற வயசா இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறக்கிறது இல்லை. முடிஞ்சு சதீஷ் அதில் வந்து வீப்போட இதை மீறி அவங்க வந்து ஓட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஊரா பில் மேலே வந்து யூஆர்ஐ மேலே வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை. ஸோ நான் மீறி ஓட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட குருசி கோசம் உண்டேவே. குருசி கோசம்னா என்ன ஆச்சு? ஸோ அதனாலே வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கட்சி தலைமைக்கு நீங்கள் எதிராக குரல் கொடுத்தா கூட வந்து நீங்கள் வந்து கட்சியிலேருந்து வெளியான மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து அவங்க வந்து முன் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதை வந்து நம்ம பேசி நம்ம கொஞ்சம் வந்து தெளிவுபடுத்தணும். அதற்கான காரணம் தான் நம்ம பேசுகிறோம். இங்கே வந்து நம்ம ப்ரோ பிஏனா எந்த ஒரு விஷயமும் பேசலை. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அந்த கபுகான் நொங்காரில் வந்து நம்ம கட்சி இருக்குது, அதுக்காக வந்து அந்த எஜெண்டாவை கொண்டு போகணும், பிஏனோட எஜெண்டாவை கொண்டு போகணுன்ற இது இல்லை. பட் என்னென்னா ரியாலிட்டியை வந்து உங்கள் முன்னே கண்ணு முன்னுக்கு போட்டு காட்டுறோம், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காததும் வந்து உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட். அதான் அதை சொல்லிட்டு நேராக டாப்பிக்கில் போயிடலாம். டிவி சரி சதீஷ், நம்ம நினைக்கிறேன் நம்ம டாப்பிக்கோட போகணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். இப்போ ரீசன்லியாக பார்லிமெண்ட்டில் போனது. ஸோ நான் நினைக்கிறேன் அடுத்த 2-3 ராங்குண்டாங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே போகிற கட்டியுமே இந்த நேற்று நடந்த முந்தானத்து ஃபர்ஸ்ட் ரைட், அப்புறம் 2வது செகண்ட் ரைட்டுக்கு வந்து அவங்க வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தடை பண்ணல, அவர் படிச்சுட்டு முடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் செக்ஷன் வந்து நெக்ஸ்ட் 10வது மாதம் கொண்டு போயிருந்தது. இந்த மாதிரி 10வது மாதம் அதை கொண்டு வராங்க. பட் பார்க்க போனால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நிப்பாட்டிட்டு ஜவுதான் கோசா இந்த என்ன ஜவுதான் கோசா சித்தாப் கொண்டு போயிட்டு ஜவுதான் கோசா ஜவுதான் கோசா செலக்ட் கமிட்டிக்கு கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கணும், 2வது ரிவ்யூ பண்ணியிருக்கணும். ஸோ 2வது அந்த இவங்க வந்து எவ்வளோ அளவுக்கு ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் செஞ்சாங்க கூட தெரியல. ஏன்னா இது செய்கிறது பார்த்தா சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி இருக்குது இந்த சட்டம். இது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, டவுனு எப்படி சொல்கிறது, டவுன் புதுமையாக்கிறது, இது தமிழில் சொல்லி நகர் புதுமையாக்கல் திட்டம்ல. நகர புதுமையாக்கல் தான், நகர புதுமையாக்கல் தான். அதோட மலாயில் பார்த்தீங்கன்னா பும்பார்வான் பண்டார்லாம் பும்பார்வான் சிமுலா பண்டார் இல்லைன்னா ஊரான்றாங்க, அர்பன் ரினியூவல் ஹேக்கு. ஸோ ஊரான்னு தான் நிறையா கேட்டுருப்பீங்க. சில பேருக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு அந்த ஊரானா என்னன்னு தெரியாது. என்னமோ ஊரான்றானுங்களே, இது நம்மளுக்கு இல்லை, இது ஒரு அரபு வார்த்தமே இருக்குது, இது நம்மளுக்கு இந்தியர்களுக்கு சம்மந்தம் இல்லை, எப்படியாவது தொலைஞ்சு போகிறாங்கன்னு விட்டுற முடியாது. ஏன்னா இதில் வந்து இந்த சட்டத்தில் வந்து நம்ம பாதிக்கப்பட போகிறது இனம் யார் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி மெஜாரிட்டி மிலே பாதிக்கப்படுவாங்க. அந்த மிலே மெஜாரிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அடுத்தது, 3வது தான் வந்து சைனீஸாக இருக்கு. ஏன் அதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இப்போ பின்னால் நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு பின்னால் போகணுமா, டவுன் மோஸ்ட்லி இப்போ அவங்க காமிக்கிற டவுன்ஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேல் டவுனை தான் காமிக்கிறாங்க. அதில் வந்து ஓர்ஸான ஃப்ளாட்ஸுங்களை காமிக்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்குது, ஏன் அந்த நிலைமையில் இருக்குது, ஸோ இந்த நிலைமை இவ்வளோ கொடூரமாக இருக்குது, லிஃப்ட் இல்லை,
தாங்காலாம் உடஞ்சி போய் கிடக்குது, ஒழுவுது, சாயம் அடிக்கல, வேர்ஸான கண்டிஷனில் இருக்குது, குப்பை மேனேஜ் பண்ணல, பக்கிங் ப்ராப்பர் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அரசாங்கம் என்ன செய்யறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா, பார்க்க நல்லா இருக்கும் நான் சொல்லும் போது. அரசாங்கம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஓகே பரவாயில்ல, நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு டெவலப்பர்கிட்ட அந்த டெவலப்பர் வந்து அந்த அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு சரி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா முன்ன வந்து 100%, இப்போ வந்து 80%. ரைட்டுண்ணா? 80%. முன்ன வந்து 100%. 80% வந்து ஃபார் த ப்ராப்பர்ட்டி அபவ் 30 இயர்ஸ். ஆமாம், 30 இயர்ஸ். 30 இயர்ஸ்க்கு 30 இயர்ஸ்க்கு கீழே நான் வந்து 75% தான். 75%. ரைட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சட்டத்தில் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது தேவையில்லது இல்லை, சட்டம் இல்லை, அதுதான் போட முந்தி அதை தான் கூட 51 தான் போதும். முன்ன 51, இப்போ வந்து 80, 85, 75. அது வந்து ஒரு டேபிள் இருக்குது, முடிஞ்சால் அப்புறம் போடுறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ அவங்க உள்ளவங்களாம் வெளியாக்கிட்டு அந்த லேண்டில் இப்போக்கி வச்சுங்களேன், முன்ன உள்ள ஃப்ளாட்ஸு, ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ளாட்ஸ்னால் வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஃப்ளாட்ஸ் வந்து ஜலாங்துவாவில் சன்பெங் ஃப்ளாட் சொல்லுவாங்க, சன்பெங் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேமஸான ஃப்ளாட்ஸு, அந்த காலத்துலேருந்து இருக்குது அந்த ஃப்ளாட்ஸு. ஸோ இப்போ வச்சுக்கோங்க, நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம், அதை பிடிச்சிக்க போகிறாங்க டெவலப்பர், அங்கே ஒரு இடம் இருக்குடான்ட்டு. இல்லை, அதை பார்த்துருப்பானுங்க. அந்த ஃப்ளாட்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 30-40 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த ஃப்ளாட்ஸு. 40 வருஷமா கூட இருக்கும் எனக்கு கருத்து. நான் கால் போகிறதுலேருந்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ளாட்ஸை வந்து உடச்சிட்டு இப்போ வச்சுங்களாங்க 500 வீடு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு 1500 2000 வீடு கட்டுவாங்க, உயரமாக கட்டிடுவாங்க. இப்போக்கி வந்து அந்த ஃப்ளாட்ஸ் வந்து இஃப் நாட் மிஸ்டேக்கன் 8 மாடியா 7 மாடி ஒன்று 4 தான் அந்த ஃப்ளாட்ஸா? இல்லை சதீஷ், உயரமாக இருக்கும். எது சொல்கிறீங்க? சன்பெங் ஃப்ளாட். சன்பெங் வந்து 4 தான். இதுதான் கூட நீங்கள் சொல்கிறது லொக்யூ தான் கூட மஞ்சள் கலர் ஃப்ளாட்டு. சன்பெங் வந்து நீங்கள் சொல்கிறது லொக்யூ. அதான் சன்பெங் ஃப்ளாட். அது சன்பெங்னா ஒரு ஃப்ளாட்ஸ் தானே இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த உடச்சி எடுத்துகிட்டு அந்த வீட்டை புதுசாக அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிட்டு வீட்டு சைஸ் இப்போ நீங்கள் முன்ன பார்த்தீங்கன்னா 500-600 இருக்கிறத வந்து மேபி அவங்க வந்து உங்களுக்கு 700-800 1000 டிபெண்ட்ஸ் ஆன் த அவங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறாங்களோ. ஸோ வீட்டுக்கு வீடு கொடுக்குறாங்க, இதுதான் வந்து டீல். ஸோ அந்த வார்த்தை வீட்டுக்கு வீடு சைஸ் பெருசாக கொடுக்குறேன்னு சொன்ன வேகத்தில் வீட்டுக்கு வீடு கொடுக்கலான்னு சொல்லலை. அது புக்கான் வாஜிப் இல்லை, அது வாஜிப் இல்லை, பர்லு டி தவார்கான். அவன் தவார் பண்ணிட்டு அவங்க தொலை பண்ணிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் இது என்ன தெரியுமாடிவே, மோஸ்ட்லி இந்த நாட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா யாருக்கு வந்து சிம்பானான் குறவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ், இந்தியன் அண்ட் மலேஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா KWSPலே வந்து காசு கொடுத்தா எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுற சமுதாயம் கிடையாது, அது வந்து சேமிப்பு பழக்கம். அவங்க அவசரத்துக்கு உடனே கேஷ் எடுத்து பாய்க்கிற சமுதாயம் வந்து நம்ம 2 சமுதாயம். அந்த இடத்துல போயிட்டு நான் உனக்கு 200,000 தரேன், இல்லை நீ ஒரு வீடு எடுத்துக்கலாம், ஆனால் நீ வீடு எடுத்தனா 1000 வள்ளி வந்து உன்னால் கட்ட முடியுமா, மெயின்டெனன்ஸ் ஃபீ அவங்க கேட்டான்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கலாக 1000 வள்ளியா நம்ம எங்கே போகிறது, பரவாயில்ல நான் 2 லட்சம் வள்ளி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியாக தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த urban renewal. அது ஏன்னா அதில் வந்து சட்டம் என்ன போடுதுன்னா, அவங்களுக்கு நீ ஆஃபர் தான் பண்ணியிருக்கணும். நீ ஆஃபர் பண்ணி அவங்க தொலை பண்ணிட்டாங்கன்னா வேற கதெல்லாம். பட் யூ ஷுட் நாட் புட். இப்போ நானாக இருந்தேன்னா இது மக்களுக்கு உள்ள இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, யூ ஷுட் ஆஃபர் 1 to 2 யூனிட். ஒரு இதுக்கு வந்து நீ 2 யூனிட் கொடுக்கணும், அதுதான் என்னோட நிலைப்பாடு. ஸோ நீ கண்டினியூ பண்ணுங்க. இல்லை, இது ஏன் நம்ம அதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், இப்போ நீ வீட்டுக்கு வீடு கொடுக்குறது அது வந்து டிஸ்கஷன் தான், அவனுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு டிஸ்கஷன். அது அக்ரிமெண்ட் சைன் வச்சுட்டா நீங்கள் சைன் வச்சிட்டீங்க. ஸோ சைன் வச்சுட்டு கேரி ஆன் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட், நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் கட்டிடுவாங்க, வீடு சைஸ் பெருசாக கொடுத்துட்றாங்க. ஸோ வீட்டோட சைஸ் வந்து இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கும் போது மேபி 25,000 இருக்கலாம். ஆனால் ஒரு இப்போக்கி வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப மம்பு மில்லை கட்டுறாங்களா, இல்லை அது நிறைய கேட்டகரி இருக்குது, பாரு கொண்டோமினியம் கூட இருக்குது இப்போ. ஸோ கண்டிப்பாக பர்ஃபெக்டாக தான் கட்டுவாங்க. 1,200,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து கேரள இஸ் நாட் சாலாங்கான வேலை இல்லை, பேய் வேலை. அதெல்லாம் 500,000 450,000 அந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வீடு கொடுக்கணுன்னா சம் பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒத்துக்குவாங்க, எனக்கு வீடு சைஸ் பெருசாக இருக்குன்னு. பட் அவங்களோட இன்கம், டெய்லி உள்ள இன்கம், நம்ம அதை தான் நம்ம சொல்கிறோம், டெய்லி உள்ள இன்கம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏறல அவங்களுக்கு. வீடு வேலை உண்டு பெருசாகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து நீ வந்து பஜ்ஜிக்காலில் இருந்திருப்ப, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம், அரிசி மாவெல்லாம் கொடுப்பாங்க, கஷ்டப்படுறேன்ட்டு. அந்த வீடை வந்து இவங்க வீடாக உண்டி பெருசாக கட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கேட்டகரியிலேருந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு என்ன கவர்மெண்ட் டேட்டா காமிப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, உங்களுக்கு கிடைக்கிற சலுகையை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மிடில் கிளாஸ்க்கு போயிட்டீங்க, நீங்கள் B40 தான் இருந்திருப்பீங்க, நீங்கள் M40க்கு போயிட்டீங்க, M40 குடும்பம், உங்களுக்கு வீடு இருக்குது. ஸோ வீடு இருக்குன்னொன்னா அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியில் எங்கேயுமே வீடு கிடைக்காது. ஸோ அதோட நீங்கள் வீடு வாங்குறதுக்கு கஷ்டம்.
ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கணக்கில் வந்து டவுனில் உள்ள ஏழையே இல்லாமல் ஆக்கிட்டோம். அதுதான் வந்து நேற்று பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, மலாய்க்காரன் பாவம் ரம்பாட் பண்ணுறாங்க. அவங்க 30-40 வருஷமா அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க ஒன்றும் ரம்பாட் பண்ணிக்கிட்டு இல்லை. அது வந்து ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான சம்பளம் இல்லை, சரியான அவங்களுக்கு கவனிப்பு இல்லை, அரசாங்கம் வந்து சரியான பாலிசி இல்லை. ஸோ அதால் தான் வந்து அவங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அந்த வீடு சாயம் அடிக்கல, அந்த வீடு வேர்ஸாக இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணமே அரசாங்கம் தான். ஏன்னா இந்த அக்தா பங்குருசா நீ கொண்டு வந்த இந்த அக்தா பங்குருசா நீ கொண்டு வந்தோன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தோன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு காசு கட்டணும் மாதம் மாதம். ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் 30 வெள்ளி கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போக்கு கேரளில் வந்து 400-500 வெள்ளி கிட்ட கட்டணும். ஸோ இப்போ நீ வீடை புதுசாக போனோன்னே அந்த வீட்டுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக வேலை செய்யணும். அதனால உங்களால் அதை கட்ட முடியலன்னா அவன் வந்து என்ன செய்வான், லாக் பண்ணிடுவான். நீ லிஃப்ட் பாய்க்க முடியாது, நீ பக்கிங் வைக்க முடியாது, நீ உள்ளே போற முடியாதுன்ட்டு நீங்க தாங்கால தான் ஏறணும்னுவானுங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோமா நிறைய. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துருச்சு. என்ன செய்வாங்கன்னா வீடு வந்து 4 லட்சம் வெள்ளி இருக்கு. ஸோ நம்ம எங்க போவோம், அந்த டவுனை விட்டு பிங்கருக்கு போவோம், ஹூலுக்கு போவோம், மூளைக்கு போவோம், எங்க வந்து வீடு சீப்பா வைக்கிறாங்களோ. ஏன்னா அங்க வித்தோன்னு தான் உங்களுக்கு காசு கிடைச்சிருமே. இப்போ நீங்கள் வீடு சதீஷ் இப்போ 30 வருஷம் இருந்துட்டாங்க, அந்த வீடை விற்கிறாங்க, 25,000 வாங்கினாங்க, ஒரு நாள் வேல்யூ எல்லாமே இருக்குது. பட் இப்போ நீ வீடை விற்றனா உனக்கு வந்து 300,000 உனக்கு கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. அதுதான் நான் சொல்றேன், அது சந்தோஷம் தானே. 300 லட்சம் வெள்ளி கிடைக்குதுலாம். எங்க இருக்கு, செமிஞ்சியில வச்சிருக்கான், சொல்லி வீடு கிடைக்குது, காஜாங்ல வச்சிருக்கான். காஜாங்ல தான் நம்ம வந்து எம்ஆர்டி எடுத்தோமா துருசா வந்து இறங்கி நம்ம கேரள எம்ஆர்டி இருக்க. ஸோ அங்கே போயிட்டு வீடை வாங்கிக்குவோம். அங்கே போய் நீங்கள் வீடை வாங்கும் போது என்ன வீடு வாங்கிங்கன்னா அங்கேயும் விலை தான். வீடு வந்து ரூபா காஸ்ட் 42,000-43,000 கிடையாது. இப்போ எல்லாம் பிபிஆர்னு வேற மாதிரி சிஸ்டம் கொண்டு போயிட்டானுங்க. ஸோ நீங்கள் வீடு அங்கே வாங்குவீங்க, அங்கே போயிருவீங்க, டவுனை விட்டு விரட்டுறானுங்க. யார் அந்த டவுன்ல போய் இருக்க போறானா நீங்க புரிஞ்சுங்க. இப்போ சிட்டிலேருந்து நீங்க சொல்ற மாதிரி காஜாங் செமிஞ்சிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் இந்த சட்டம் வந்து the whole country except சபாசரவா தவிர லப்வானுக்கும் சேர்த்து தான் except சபாசரவா. இப்போ காஜாங்கு நாளைக்கு காஜாங்கில் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோமா, இன்னும் பின்னால போவாங்க. உலுஸ்லாங்க ஒரு கோலாஸ்லாங்க ஒரு அப்புறம் அங்கேருந்து வந்து. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்றதுல ஒன்று நான் ஒத்துக்கிறேன். இது வந்து பஸ்மிக்கு மிஸ்கினான்னு சொல்றாரு. பஸ்மிக்கு மிஸ்கினான் இல்லை, பஸ்மி மிஸ்கின். ஏழ்மையை ஒதுக்கல, ஏழைகளை ஒழிக்கிறாரு சிட்டிலேருந்து. நீ ஏழையா, நீ சிட்டியில் இருக்கிறது இல்லை. இதுதான் இந்த அதான் நடக்குது. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா டேவிட், அதுதான் நீ வந்து அந்த வீட்டுக்கு வீடு நீ கொடுக்கணும் அப்படின்றது வந்து இஸ் அ க்ளாஸ் அன்லெஸ் தே வாண்ட் டு ரிஜெக்ட். நான் அந்த வீட்டில் இருக்கேன் டேவிட், அதை வந்து நீ வாஜிப்பா போடு, இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிக்கலான்றதே வந்து இது வந்து ஒரு கேட்ச் இருக்கு. அந்த இடத்துல நீ வாஜிப்பா போடு. இவங்க ஒரு வீடு இவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 வீடு நீ கொடுக்கணும். நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னா, இது வந்து என்னோட ஐடியா இல்லை, மகாதீர் சொன்னது. நம்ம அந்த யூஆர்ஏ ரவுண்ட் டேபிள் போறப்ப அவர் சொன்னது அதான் சொல்றாரு. அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்காது, எப்படி அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீ கட்டுவாங்க? அதுதான் வருது. ஏன்னா இப்போ நம்ம சொல்ற இந்த சன்பெங் ஃபிளாட்டே வச்சுக்கோமா, ஜாலான் சன்பெங்கில் நீங்கள் சொல்ற ஜாலான் லொக்கியூவில் இருக்கிற சன்பெங் ஃபிளாட் தான் சொல்கிறாங்க. அது 8 மாடி 10 மாடி இருக்கு. இந்த சன்பெங் பக்கத்தில் கேஎல் ஸ்கைலைன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. நான் நினைக்கிறேன் வந்து 50 மாடி 60 மாடி. அங்கேருந்து பார்த்தா மிர்டேக்கா 118 தெரியுது. இது ஒண்ணி தான் கண்ணுக்கு இப்போ வந்து அப்படி கண்ணை உறுத்துது. இது போனால் அதான் தெரியும். அதான் ஸோ அது கண்ணை உறுத்துது இவங்களுக்கு. இது வந்து என்ன ஒரு ஏழைங்க இந்த இடத்துல எல்லாம் மல்டி மில்லியனர் இருக்க போகிறான் கொண்டோமினியமில். இந்த இடத்துல வந்து இவங்க கூட அவன் வாழணுமா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஓகே நான் வாங்குறேன் இந்த சன்பெங் ஃபிளாட். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஸோ இது வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே பாருங்களா, 75% ஒத்துக்கிட்டா போதும். 30 இயர்ஸ்க்கு கீழேனா தான் 80% ஒத்துக்கணும். ஸோ நம்ம ராங்காக சொல்லிட்டேன். ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே 75% ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அவங்க நீ என்ன பண்ண போகிற, நீ வெளியாக போகிறதா, நான் இப்போ உனக்கு 5,000 வெள்ளி கொடுக்குறேன், 5,000 வெள்ளி இப்படி சைன் பண்ணிடு, அவ்வளோதான். 5,000 சைன் பண்ணிடுவான். டெவலப்பருக்கு ப்ரோவான சட்டம் இது வந்து. ஆக்சுவலி வந்து அவங்களுடைய ப்ரொடெக்ஷனை வந்து சட்டத்தில் இல்லை. பொலிடி தவார்க்கு அண்டான் மெரிக்கா மனோலா 5,000 வெள்ளி நீ தொலை பண்ணுறேன், இன்னொரு 3,000 வெள்ளி. அந்த டைமில் அவன் காசை பார்த்தானா அந்த ஃபியூச்சரை யோசிக்காமல் சைன் பண்ணுறவன் தான் நிறையா இருப்பான். ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நிலை வந்து அப்படி. இந்த பொருளாதார நிலையை வச்சு அவங்கள இங்கேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சட்டத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு 2 வீடு நீ போடு. ஏன்னா அந்த ஒரு வீடு நான் இருப்பேன், கண்டிப்பாக நீ வீடை தான் எடுத்துக்கணும். நீ விற்க போறியா, வீடு கட்டி முடிச்சு விற்கிற போறனா உன்னோட பசை. இப்பயே நீ இந்த வீட்டை விற்றுருக்கலாமே, நீ விற்காம ஏன் வச்சிருக்க? பிகாஸ் உனக்கு வந்து இந்த வீடு வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்றதுக்காக. நாளைக்கு அந்த காசை பார்த்தோடனே ஓகே நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வீடு இல்லாமல் ரெண்டல் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடு இல்லாத ஒரு நிலைமை வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, 1க்கு 2 வீடுனா, ஒன்று அவங்க தங்குறதுக்கு இருக்கும், இன்னொரு வீடு வந்து இப்போ தான் வந்து கேரளில் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. சிட்டிங்களில் வந்து இப்போ வந்து நீ ரெண்டல் விடணும்னு அவசியம் இல்லை. ஏபிஎன்பி அகோடா குட்டாலே வந்து காசு வந்துடுது டேவிட் மாதம். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீயோட அவங்களுக்கு வந்து இன்கம் வர்றதுக்கு ஒரு வீடு வந்து அங்கேருந்து இருக்கும் டேவிட்.
ஸோ இதுதான் வந்து திட்டமாக இருக்கணும், இப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த மாதிரினா எந்த டெவலப்பரும் வரமாட்டான் அப்படின்ட்டு. என்னோட கணக்குப்படி நான் அந்த சன்பெங் ஃப்ளாட்ஸ் ஏரியா நேற்று கணக்கு பண்ணேன். 5 ஏக்கர் இருக்குது டிவி. 5 ஏக்கர் கேரளா எனக்கு ப்ளாட் ரேஷியோ எவ்வளோன்னு தெரில பாருங்களேன். ஸோ 5 ஏக்கர்னா ஏறக்கூடிய 2,18,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. அந்த 2,18,000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம கணக்கு பண்ணோமா 1:10 ப்ளாட் ரேஷியோ. ப்ளாட் ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோமே, 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு வந்து சிட்டி கவுன்சில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம். அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10,000னா அது 1. ஸோ இதில் வந்து 1க்கு 5ன்னு வச்சுக்கோமே, 50,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஃப்ளோர் வந்து அவன் கட்ட முடியும். 50,000 ஃப்ளோர் 10,000 10,000 10,000 10,000னு 50 கட்டலாம், இல்லை 5,000 5,000 5,000னு 10 கட்டலாம். ஸோ அப்படி தான் அந்த ஃப்ளோரை பிரிப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கணக்கு பண்ணோமா 2,18,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த 5 ஏக்கர் நிலத்துக்கு 2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து அவன் வந்து ஃப்ளோ கட்டலாம். அதில் நான் சும்மா கணக்கு பண்ணி பார்த்தா 1000 ஸ்கொயர் ஃபீட் போட்டாலே 2,178 வீடு வருது. இங்கே இருக்கிறவங்க 400 பேருக்கு வீடு கட்டி முடிஞ்சு அவன் இன்னும் டபுளாக தான் பார்ப்பான். சும்மா நான் ஏறக்குறைய ஒரு ராஃப் எஸ்டிமேஷன் போட்டேன் டிவி. இந்த சன்பெங் ஃப்ளாட் 2 லட்சம் வழி கொடுத்து 400 வீடு இருக்குன்னு வச்சுக்கோமே, 300 வீடு இருக்குன்னு வச்சுக்கோமே, 2 லட்சம் வழி ஒரு ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போங்கன்னு கொடுத்தான்னு வச்சுக்கோமே, 60 மில்லியன் அவனுக்கு 60 மில்லியன் தான் செலவாகும். அந்த பில்டிங்கை கட்டி அந்த 2,000 வீடை வந்து அவன் 2 லட்சம் வழிக்கு விற்றாலே அவன் எல்லாம் இந்த 60 மில்லியன் போய் 70% அவனுடைய ப்ராஃபிட்டை அவனோட இதை வரும். 70% நம்ம கழிக்கிறோன்னு வச்சுக்கோமே, ஏறக்குறைய 72 மில்லியன் வந்து அவனுக்கு உத்தவங்க வரும் டிவி டெவலப்பருக்கு. ஸோ இந்த ஆக்ட் வந்து இப்போ கரண்ட் ஃபார்ம் இஸ் அ ப்ரோ டெவலப்பர் ஆக்ட். அதனால தான் வந்து இது டெவலப்பருக்கு தான் நீ காசு கொடுக்க போகிற. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நஜீப் காலத்தில் வந்து கிருச்சியில் இருந்த இடத்த வந்து இது பண்ண போனாங்க, நீ அது இது பண்ணுறாங்க. அதில் வந்து கருச்சியில் வந்து இதை வந்து நஜீப் ஏற்கனவே அதுதான் நல்ல ப்ராஜெக்ட் ஆச்சு. ஆனால் இதுக்கு என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, கருச்சியில் அந்த ப்ராஜெக்ட் செய்கிறப்போ பந்தா பண்ணதே வந்து பேச்சை கேட்டு 34 பேர் வந்து அதை எடுக்கல. ஆனால் நஜீப் செஞ்சது எப்படின்னா, கவர்மெண்ட் எடுத்து கவர்மெண்டே கட்டுது. இதில் வந்து சட்டத்தில் வந்து நீங்கள் டெவலப்பரை அப்பாயிண்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டேட்டுக்கும் ஃபெடரலுக்கும் பவர் கொடுக்குது. இன்னொன்று ஏன் வந்து நாக்கோமிங் வந்து இவ்வளோ ஆர்வமாக, அது நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, மலாய்க்காரவங்களும் சின்னவங்களும் அங்கேருந்து வெளியானாங்களா, யார் அந்த இடத்துல வந்து உட்காந்துக்க போகிறாங்கன்றது அது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் நாக்கோமிங் இதை வந்து இப்படி டிஃபைன் பண்ணுறது தான் எனக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் நான் டீட்டெயிலாக படித்தேன். ஏன் இவன் இவ்வளோ அப்புறம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா அடிவே, நீங்கள் மலேசியாவில் எத்தனை இடத்துல டிஏபி ஆட்சியில் இருக்கு, நகரி சம்மிலானில் ஹவுசிங் அண்ட் லோக்கல் கவுன்சில் எக்ஸ்கோ டிஏபி அருள்குமார், இங்கே ஸ்லாங்கூரில் எங்ஜிஹான், பேராவில் வந்து ஒரு சன்ட்ராங்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் தான், ஆனால் சன்ட்ராங்கன்ட்டு ஒரு பிகேருங்க. அண்டாண்ட நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே 2 போர்ட்ஃபோலியோ 2 பேரும் டிஏபியில் இருக்காங்க. அண்டாண்ட நீங்கள் மற்ற பகாங்கில் வந்து அப்னோகாரம் வச்சுருக்காங்களா. ஸோ நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இந்த போர்ட்ஃபோலியோ இங்கே வச்சுருக்காங்க, ஒரு சைனீஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து நாக்கோமிங் வாண்ட் டு புஷ் ஃபார் திஸ் யூஆர்ஏன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அது கிளியராக தெரியுது. அது ஒன்றும் இல்லை சதீஷ், இது மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து அதை 100% ஸ்க்ராப் பண்ண சொல்லலை. பட் நீ பார்த்து ஏற்கனவே சட்டம் இருக்குது. எப்படி என்ன சட்டம் இப்போ இருக்கிற சட்டம் பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து 100% வந்து சைன் ஒத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, 100% வந்து எல்லாம் ஒத்துக்கணும். தட் மீன்ஸ் அவரோட ஆர்கியூமெண்ட் என்ன சொல்கிறேன்னா, சில வீடு வந்து கோசமாக விட்டுட்டு போயிடுறாங்க, அதோட பெருமிலைக்கு வந்து நாங்கள் எங்களால் பார்க்க தேட முடியல, விட்டுட்டு போயிடுறாங்க, சொத்தை விட்டுட்டு போயிடறாங்களா, அவங்க இல்லைலாம் அந்த இடத்துல இல்லை, அவங்க யாருன்னு தேட முடியல, தேடுனா கிடைக்கிறதுல இறந்துட்டாங்க, இல்லை அந்த வீடு அப்படியே கோசமாகிடுதுன்ட்டு. ஸோ அதால் வந்து கவர்மெண்ட்டுக்காக வந்து அந்த 100% எங்களால் அச்சீவ் பண்ண முடியல, சைன் வைக்க முடியலன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இருக்கிறவங்க இப்போ வச்சுக்கங்க ஜஸ்டிஃபிகேஷன்லாம் ரீசன். இப்போ வந்து அந்த அவங்க சுக்காய் பிந்து கட்டலை, சுக்காய் தஃப்சீரான் கட்டலைன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அறவே கட்டலை. மீன்ஸ் அவன் சொல்கிற வார்த்தைக்கு வரும், வீட்டில் வந்து ஆளே இல்லை, எங்கே போயிட்டாங்க தெரில, இஜ்ரா பண்ணிட்டாங்களா, வெளியூருக்கு போயிட்டாங்களா, வீடு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களான்ட்டு. அப்படி விட்டுட்டு போனால் அதே வந்து அவங்க நிலத்தாசரோ சரி, இல்லை சுக்காய் துங்காக்கன் அந்த ஐ மீன் சுக்காய் தஃப்சீரான் கட்டினாலும் லோக்கல் கவுன்சிலுக்கோ சரி, லைன் ஆஃபீஸ்க்கோ சரி, என்ன இருக்கும்னா அவங்க கட்டினாங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் இருக்கும். அவங்க கட்டலை வச்சுக்கேன், அவங்க வருஷமாக கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த லேண்ட் அந்த 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 பர்டிகுலர் ஹர்த்தா வந்து கவர்மெண்ட் அப்பாஸ் பண்ணுறது. ஆமாம், வெரி கிளியராக இருக்குது. ஆமாம், வெரி கிளியர் சட்டம் இருக்கு. தட் மீன்ஸ் நீ வந்து அந்த அந்த சட்டத்தை வச்சு நீ அந்த வீடை வந்து கோசமாக்கலாம், அது அந்த கணக்கில் வர. நம்ம என்ன சொல்கிறோம்னா, தங்குறவங்க அந்த வீட்டிலே இருக்கிறவங்க ஓனர் அந்த அவங்க சொல்கிறாங்க சதீஷ். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சதீஷ், எனக்கு வந்து ஏன் நீ வந்து இதுக்கு போகிற, வெரி குட், நீ கட்டி கொடு,
கட்டி கொடுத்தோன்னே நீ வந்து அவங்களோட சோசியோ எக்கானமி பார்க்கணும். ஆமாம் ரைட்டு, அதுதான் வந்து முக்கியம். எஸ்ஐஏ அதில் இருக்கணும், சோசியல் எக்கானமி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கவர்மெண்ட் நான் வந்துட்டேன், இவர் அதுதான் சொல்லுவார், அனுவாரோட வேலை என்னன்னா நான் வந்து ஏழைங்களே அழைச்சிட்டேன்னு தானே சொன்னார். ஏழ்மையே அழிச்சிட்டேன் இல்லை, திக்கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அறவே இல்லையா, யாருமே வந்து கஷ்டப்படல, 700 வெள்ளிக்கு கீழே யாருமே இல்லை, இப்போ டப்பா தண்ணி இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. பட் இப்போ அடுத்தது வந்து B40 வராது, B40 குரூப்பில் அதில் வந்து ஏன்னா கவர்மெண்ட் வந்து பஜ்ஜிக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம எப்படியாச்சும் இது பண்ணணுன்ட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறது ஒரு வேலை. வீடு நீ ஒரு 500,000-400,000 வீடு ஓன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ அந்த கேட்டகரியிலேருந்து வெளியாகிற. பட் எந்த வீடு எல்லாம் போய்ட்டு அவங்க கையை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழைங்க இருக்கிற வீடு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடை நீ கட்டிட்டு அழகாக கட்டிட்டு நீ வந்து அவங்களுக்கு வந்து நிலத்தாசிரி ஏறிடும், சுக்கா தப்சிரான் ஏறிடும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ஏறிடும். மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எப்படி கட்டுவாங்க? அவங்களுக்கு வர்ற வருமானம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு 2-3 பேர் இருக்காங்க, ஒரு 2000 வெள்ளி வருமானம் வருது. அந்த 2000 வெள்ளி தான் இந்த வீட்டில் வந்து பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் அதே 2000 வெள்ளியில் தான் வந்து நீ கொண்டமணி கட்டணும்னா அந்த வீட்லையும் அப்பார்ட்மெண்ட்டும் அந்த வீட்லையும் போய்ட்டு அவங்க அந்த 2000 வெள்ளி தான் பாய்க்க போகிறாங்க. அதில் என்ன செலவுனா உனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கட்டணும். உன்னோட மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் கண்டிப்பாக ஹாயாக இருக்கும். சரண ஹாய், அதை வந்து போய் சொல்லக்கூடாது. ஒன்று இவங்களுக்கு உங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம், நீ சேவா விட்டுனா உனக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இருக்குது, இல்லைனா உனக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இல்லை. ஏதோ ஒரு சட்டத்தில் நம்ம அதை தான் அந்த சட்டத்தை சொல்கிறோம். அந்த சட்டத்தை ரொம்ப கிளியராக நம்ம படிக்கணும். அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா சதீஷ் இவங்க எல்லாம் எடுக்கிறது கவர்மெண்ட் லேண்ட் இல்லை, எடுக்கிறதுலாம் வந்து ப்ரைவேட் லேண்ட் போகிறாங்க. கவர்மெண்ட் லேண்டு எடுத்து செய்கிறாங்க. இதையும் வந்து நேற்று அவர் தான் சொன்னார், JKR குவார்ட்டர்ஸில் வந்து எடுக்கிறாங்க. JKR குவார்ட்டர்ஸ் பழசை வந்து உடச்சிட்டு இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு இருக்காங்க. என்னோட ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் சிந்திச்சு பாருங்கள் நல்லா கரெக்டாக இல்லையான்ட்டு. ஏன் வந்து கம்பவுண்ட் பாரு சீனா சொல்கிறத வந்து ஏன் யுனெஸ்கோ கொண்டு போனாங்க? இந்த லா வரக்கட்டி ஏன் அதை கொண்டு போனாங்க? கம்பவுண்ட் பாரு சீனா வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரள, மலேசியா பூரா இருக்குது. கேரள எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற பாசை சாலாவில் இருக்குது. முதல் வந்து பாசை சாலா சாலா ஸ்லாத்தாவில் இருக்குது. ஒரு பெரிய கம்பம் வரும். அப்புறம் ஜிஞ்சாங்கில் இருக்குது, ஆயப்பானாசில் இருக்குது. இது எங்கன்னு பார்த்தா விளையாடல சதீஷ், விளையாடல. ஏன் வந்து விளையாட பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நம்ம ஒன்றும் தாண்டி வரல. பினாங் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உடனே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் அது செய்யறதுன்ட்டு. அப்புறமா நான் பினாங் ஸ்டேட் முதல் இதுக்கு போயிடுவோம், விளையாட பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து சன்பெயின்லாம் ஆரம்பித்தோம். நீ சன்பெயின் ஃப்ளாட்ஸுக்கு போகிறதோட அரசாங்கம் லேண்ட் நீ வந்து அவங்களுக்கு வந்து லிஸ்ட்க்கு விட்டுருக்க. 99 இயர்ஸ் 60 இயர்ஸ் லிஸ்ட்க்கு விட்டுருக்க. எப்போ இல்லைன்னா கம்யூனிஸ்ட் காலத்தில் ஒரு காலத்தில் உன்னை வந்து அந்த கேம்ப் சொல்லுவாங்க, உங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த கம்யூனிஸ்ட் கூட உங்கள் கம்யூனிகேஷன் இருக்குன்னா அதை அடைக்கிறதுக்காக கொண்டு வந்தது. வந்து நீ யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் எடுத்தோன்னா கை வைக்க முடியாது. ஏன் வந்து அந்த இடத்துல நீ வந்து இந்த ரினியூவல் ஆக்ட் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கடலாம் கட்டி அவங்க அங்கேயிருந்து வெளியாக்கிட்டு அவங்களுக்கு கொண்டமினியம் கொடுக்க வேண்டியதானே? அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வேற ரைட்டான ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. செக்ஷன் 2 ஆஃப் த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை டு த ஹெரிட்டேஜ் சைட் அண்டர் த நேஷனல் ஹெரிட்டேஜ் ஆக்ட். அதுக்கு தான். ஸோ அங்கே நான் என்னோட கம்பத்தை பாதுகாத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஏழைங்கன்னா யார் இருக்கா? நீங்கள் 2 இடம் தானே இருக்கீங்க, தொலைஞ்சு போங்க. இந்த இடத்துக்கு வந்து பணக்காரன் வரும். கிளியரான எஜெண்டா அது. இன்னைக்கு நீ பார்த்தனா சரி, நம்ம கம்பம் வரும். நீங்கள் சிந்திச்சிங்க எங்க கம்பம் வரும். அவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஆஃப் கோர்ஸ் அவங்க வீடு கட்டிட்டாங்க, அது வீடு பிளான் இருக்காது, எதுவுமே இருக்காது, எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா வருஷம் வந்து டிஸ்கவுண்ட் அவங்க எந்த கம்பபாரில் வந்து அவங்க ஃபுல் ப்ரீமியம் கட்டியிருக்காங்க. கொடுக்க சொல்லுங்க அரசாங்கத்தை. இந்த யாராச்சும் போய் கேளுங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து ப்ரீமியம் 100% 99 இயர்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டியிருக்காங்களான்ட்டு. எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 90% டிஸ்கவுண்ட். ஆமாம். அதுவும் இல்லாமல் 95% கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதே பினாங்கில் வந்து 6000 வெள்ளி கட்டினா போதும்ட்டான். அவன் சுறுசுறுப்பாக கட்டுறான் ரினியூ 99 இயர்ஸ்க்கு. ஆனால் ஒரு சாதாரண நீ நிலத்தை எடுத்து அவர் கட்ட முடியுமா? அது எவ்வளோ திரும்ப கட்டணும்? 100,000 நீ கட்டணும், அது கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். பட் நீ அங்கே குறைக்கிற. ஏன் அரசாங்கம் குறைக்குதுன்னா, அங்கே வந்து அவங்க அந்த இடம் இருக்காங்க, தங்கி இருக்காங்க, அவங்களுக்கு அதே கொடுக்கணும், ஓட்டு கிடைக்கிறது இல்லை. அதே தான். சரி, எடுக்க வேண்டியதானே சதீஷ்? கம்பம் சதீஷ் நடு டவுன்லாம் இருக்கு.
விடாங்களா நடு டவுன்லாம் இருக்கு கம்பம்பரு சுங்கபக்காப் இருக்கு வால்டோர் வந்து வால்டோர் எஸ்டேட் எடுக்கிறாங்க ஆஃப் கோர்ஸ்ல அது பிரைவேட் இருந்துச்சு அங்க வந்து ஒரு கம்பம் இருந்துச்சு ஒரு எஸ்டேட் இருந்துச்சு அந்த ஓனருக்கு அவங்க பேசி ஏதோ ஒன்று வீடு கட்டி கொடுக்குறேன்ட்டு அவங்க எடுக்கிறாங்க அது ஓகே பட் பக்கத்துல தான் பக்கத்துல இருக்க கம்பம் மாச்சம்பூவோ பெருசுலாம் நிறைய இருக்கு இது ஜூரு நிறைய இருக்கு கம்பகான் ஜூரு ஜூரு வந்து நம்ம ஏரியா ஜூரு வேண்டி அது ஒண்ணி இருக்கு பாருங்க அது கவர்மெண்ட் லேண்ட் அது கவர்மெண்ட் நினைக்கணும் எடுத்துலாம் கேன்சல் பண்ணிடலாம் டோல கேன்சல் பண்ணிட்டு ரினியூவல் ஹெக் இப்ப சொல்றாங்க ஊரா கொண்டு வந்துட்டாரு அதெல்லாம் இந்த இடத்த எடுத்துட்டு நாங்க டெவலப் பண்ணிட்டு நாங்க பேசி உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியுங்களா வீடு கொடுத்தாரோம் நாங்க அந்த நிலத்தை எடுத்து டெவலப் பண்ண போறோம் சொல்ல வேண்டியதானே எவ்வளவு நம்ம ஸ்ட்ராட்டஜியான இடம் ரைட் ஆலியா ஜூரு ஒரு ஜெயில் இருக்காங்க ஆமா ரைட் ஆலியா தானான் புசார் தானான் இது இருக்கு புசார் தானான் டெப்போ இமிகிரேஷன் ஜெர்மனோட இருக்கு எடுக்க வேண்டியதானே அவ்வளவு பேர் கம்பம் சுத்தி டெவலப் ஆயிருச்சு இண்டஸ்ட்ரி வந்துருச்சு முன்னுக்கு வந்து எங்க ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் எங்க கட்டறது கூட இடத்த கொண்டு வந்து மூலையில கொடுக்குறானுங்க அங்க கொடுக்கலாம் சத்தி அது பக்கத்துலயே ஒரு கம்பவுண்டர் சுசன் இருக்கு இப்படிதான் உருவானது எடுக்க வேண்டியதானே இந்த ஊரா வந்து அதுல வர வேண்டியதானே ஏன் வந்து சுறுசுறுப்பா போயிட்டு இந்த ஊரா வராத முன்னே நாங்க வந்து கம்பம்பருலாம் யுனெஸ்கோ கொண்டு போறோம் ஒரு என்ன சொல்லுவாங்க ஊடான்ஸ் பாலே பாத்து அதுதான் ஆக்சுவலி வந்து கம்பத்தை வந்து நீ பாதுகாத்துறீங்க எங்களோட இனத்தோட நாங்க பாதுகாத்துக்கிறோம் மற்ற இனமா நீ வந்து இது வந்து நீங்க வந்து ரீஷியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க ஏன்னா வந்து இப்போ அது எதிர்க்கட்சிங்க எல்லா நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்களாம் வந்து மலாய் அந்த மலை பிரிக்காத நேஷனலால் அதை அப்படியே கொண்டு போறாங்க ஒன் திங் அன்வா இஸ் குட் அட் இஸ் அப்படியே திருப்புறது ஏன்னா இனக்கலவரத்தை மூட்டி விடுறதுனா அதோட வேலை வந்து அன்வாராக தான் இருக்கும் அப்படியே திருப்புறது இது வந்து இந்த இனமா நம்ம பார்க்கல ஏழைங்க பாதிக்கப்பட போகிறது ஆஃப்கோர்ஸ் சீனங்களையும் ஏழைங்க இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த ஏழைங்களுக்கும் நீங்கள் போயிட்டு அவங்களோட சிம்பானான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்பானான் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த மாதிரியான வாழ்க்கை முறை வந்து வேறு இருக்குது மலாய்க்காரவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது இந்தியர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது ஸோ அவங்க வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருக்குது ஸோ அவங்க வந்து அதை வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு வர்றதுக்கு வழி இருக்கும் பட் நம்ம குறிப்பாக இதில் பெரும்பாலும் பாதிக்கப்பட போகிற அந்த மலாய்க்கார இந்தியர்கள் என்ன அவங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சன்பைங் ஃப்ளாட் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோமே அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்து 5 ஃப்ளாட்ஸ் 6 ஃப்ளாட்ஸ் இந்தியா விற்றுட்டு போயிருப்பாங்க அவன் வச்சிருப்பான் அவன் இப்போ என்ன பண்ணுவான் பேரை போட்டு எடுத்து பொண்டாட்டி பேரில் ஒன்று மக பேரில் ஒன்று இப்படி எடுத்துக்குவான் ஸோ அவனுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அங்கே இன்கம் இருக்குது பொண்ணு இன்கம் இருக்குது அதை வச்சுக்குவான் பாருங்க அதில் வச்சு அவன் இன்கம் சம்பாதிப்பான் பட் இந்தியன்ஸ் அந்த மாதிரி கிடையாது மலேசியா அந்த மாதிரி கிடையாது நமக்கு வந்து ஒரு வீடு வாங்கிட்டாலே பெரிய விஷயம் நம்ம சமுதாயம் இந்த மலாய்க்கார சமுதாயம் அப்படி தான் எனக்கு தங்குறதுக்கு ஒரு கூரை நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு கிரீட்னு சொல்கிறதோட வந்து ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் வந்து ரொம்ப இல்லாத ஒரு சமுதாயம் நம்ம அப்படி சொல்கிறலாம் ஸோ இந்த கேஸ் வந்து ஊரா வந்து நிச்சயமாக வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற ஏழைகளை பாதிக்கும் இதுதான் என்னோட கருத்துரிவி நீங்கள் நம்ம ஏழைகள் இது வந்து அன்வாரோட பிளான் புக்கான் உந்து பஸ்மி மிஸ்கினான் உந்து பஸ்மி ஒராங் மிஸ்கின் தரிப்பட பண்டார் அது கிளியராக தெரியுது அது கூட புரியலைன்னா எனக்கு என்னன்னு தெரியல இதில் நீங்கள் சொல்லிட்டு வந்தல அந்தாண்ட பெஞ்சில் வந்து மிலே தான் இருக்காங்க அதுதான் பிஏன்னு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அவங்க வார்த்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்த்தேன் நிறையா ஸ்டேட்மெண்ட்டு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஈவன் பார்லிமெண்ட்டில் பேசும்போது கூட சொல்கிறாங்க மேஜராக பாதிக்கப்படுறது மிலே ரெண்டாவது இந்தியன்ஸு அஃப்கோர்ஸ் சைனீஸ் ஏழைங்களும் பாதிக்கப்படுறாங்க அவங்க இழுத்துக்கிறாங்களா இல்லைனா அவங்க வந்து லேபிள் பண்ணிடுவாங்களா அதுதானே செய்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து இதில் நீங்கள் பார்த்தோன்னா எம்சிஏ கூட பேச ஆரம்பிச்சிட்டானுங்க எம்சிஏ கூட சொல்கிறாங்க ஊரா வந்து சரியில்லை நீ எமெண்ட் பண்ணணுன்ட்டு மேபி அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு அந்த கட்சி அவங்க அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு எம்சிஏ டிஏபியும் அந்த இனத்து கட்சி கூட அது பிரச்சனை அதெல்லாம் மேபி சொல்லலாம் பட் மிலே வந்து என்ன கேட்டிங்கன்னா சொந்த கட்சி பிகேல உள்ளவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆமாம் பிகேல உள்ள கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அம்னோ வந்து சைலன்ஸாக இருக்காங்களா அம்னோ வந்து துண்டு போட்டு இடத்துல வச்சுட்டு சைலன்ஸாக இருக்காங்க ஓகே மேபி ஓட்டு வந்துச்சுன்னா சைலன்ஸாக ஓட்டு போடுவாங்க என்னன்னு தெரியல இல்லை இன்னைக்கு அவர் அம்னோ வெத்தரன் கிளப் லீடர் சொல்லியிருக்காரு ஊராவை தங்கம் பண்ணது வந்து இஸ் புக்தி இது வந்து என்ன சொல்லுவாங்க பப்பட் இல்லையா என்னது அம்னோ வந்து டிஏபியோட பப்பட் இல்லைன்றதுக்கு இதுதான் புக்தியா தங்கம் வார்த்தை வாயே திறக்கலையா சதீஷ் இது ஒரு வாய் கூட திறக்கலையா பட் இதோட கேவலமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் லீடருக்காருங்களா எம்பிங்களா இந்த வாழைப்பழம் அந்த ஒருத்தர் இருப்பான் கரு மனசுக்காரன் ஒருத்தர் இருக்கான் அவன் ராயரு இவங்க எல்லாம் பார்த்தோன்னா இதை பற்றி பேசவே இல்லை அதை பற்றி பேசினா ரேசிஸ் ஏன்னா அவர்களுக்கு வந்து யுனெஸ்கோ ரொம்ப முக்கியம் அந்த கம்பத்தை நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அது எவனும் வாயை திறந்துடக்கூடாது மற்ற எப்படி போனாலும் போனாலும் இது சதீஷ் இந்த ஊரா வருது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியன்ஸு சார்பாக நம்ம வந்து இது பண்ணுறோம் பட் இப்போ நான் பேச மாட்டேன்னா சதீஷ் கண்டிப்பாக நான் என்ன தெரியுமா பேசுவேன் சரி நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க கம்பம்பரு வந்து இது பண்ணிட்டேன்
கம்பம் பருவ யுனெஸ்கோ பண்ணிட்டேன். எஸ்டேட்டையும் கொண்டு வாங்க. ஆமா, எஸ்டேட்டோ யுனெஸ்கோ எஸ்டேட்டுக்கு ஒரு வழி கொண்டு வாங்களா. யுனெஸ்கோ அங்கே உள்ள அங்கேயே இருக்கும், ஹெரிட்டேஜ் இருக்கு. அங்கே வந்து நீ புது குவார்டர்ஸ் வேணா இண்டோனேஷியன்ஸ்க்கோ இல்லை வெளியில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு புது குவார்டர்ஸ் கொண்டு போ. அந்த வீடு வந்து இன்னும் யுனெஸ்கோ அங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை அங்கே வந்து அழகான வீடு கட்டி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த எஸ்டேட் ஓனருக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு சொல்ல வேண்டியதான். அது போதுமா சார்? ஆமா ஆமா, அதுதான் டிவைட். பங்கு வச்சா போதும். உனக்கு வந்து நீ வந்து 50% நான் 50% அந்த கிராண்ட்ல. அப்போ நான் வெளியாகும் போது அந்த பங்கு நான் வித்துட்டு போயிருவேன். அட்லீஸ்ட் ஒரு வருமானம் இருக்கும். அது இது எக்ஸாக்ட்லி வந்து மாதிரி சொன்னது வந்து இதுதான் இன்னொன்னு சொன்னாரு. அண்ட் தட் the owners அவங்க வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்கணும். இந்த கம்பெனி திறக்கறியா, ஓகே இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கோஆபரேசிவா இல்ல கோஆபரேஷன் மாதிரி போட்டு மேக் them என்ன சொல்றாங்க, பிகாஸ் அவங்க லேண்ட் ஓனர். அவங்க இப்போ நீ என்ன பண்ணுறனா அதை எடுத்து டெவலப்பர்கிட்ட கொடுத்து டெவலப்பர் வந்து உனக்கு காசு கொடுத்து வரட்டான். ஸோ ரெண்டு ஐடியா டேவிட், அதுதான் அது மாதிரி சொன்னது. அதுதான் நீங்கள் சொன்னீங்களே இன்கம். ஒன்று வந்து இன்கம் அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ஒன்று அதை வந்து ரெண்டு ஒரு வீட்டுக்கு 2 வீடு நீ கொடு, ஒன்று அவங்க ரெண்டல். இன்னொன்று இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கன்சோர்ட்டியம் உருவாக்கி இவங்க எல்லாத்தையும் ஷேர் ஹோல்டராக போட்டுரு. நீ ஒரு யூனிட் விற்கிறப்ப அவங்களுக்கும் நீ ஒரு ஆளுக்கு அவர் ரொம்ப கொடுக்க தேவையில்லையா. இப்போ வந்து டேவிட் நான் சொன்னால் அந்த 72 மில்லியன் வருதுன்னு வச்சுக்கோமே, அவன் அத்தனை வீடை விற்று முடிச்சானா அந்த 72 மில்லியனில் நீ 36 மில்லியன் இவங்களுக்கு பிரித்து கொடு இத்தனை ஃபேமிலிக்கு. அவங்க அதை வச்சு என்ன பண்ண போறாங்களோ அவங்களோட விருப்பம். ஸோ இதுதான் நான் சொல்றேன். அதான் சதீஷ், நம்ம வந்து ரெண்டாவது இதெல்லாம் பேசணும் பார்லிமெண்ட்ல. மோஸ்ட்லி வந்து இப்போ ஹவுசிங் பற்றி நம்ம பேசியிருக்கிறவாசி அந்த ஊரா தாண்டி நம்ம போகணுமா. எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் இன்றைக்கி வந்து நிறையா எஸ்டேட்லேருந்து விரட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருக்காங்க, அங்கேயே வாழ்ந்தவங்க. அவங்க பிள்ளைங்களாம் ரேஸ் பண்ணி போயிடுச்சுங்க, இருந்தாலும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அந்த வாழ்க்கை, அந்த எஸ்டேட் வாழ்க்கை, அது எஸ்டேட்டும் இந்தியன்ஸை பிரிக்க முடியாது. பட் என்ன பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ புதுசாக வேளாளை கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த குவார்டர்ஸ் சொல்லி அவங்க வெளியாக்கிட்டு அவங்கள வந்து வீடு மாத்திரம், நீ கிளம்பு முடிஞ்சு நீ வேலை செய்யலை நீ கிளம்புன்னு. என்ன சொல்கிறேன்னா, ஒரு சட்டத்தை கொண்டு வா, ஊராக கொண்டு வர உன் இனத்துக்கு வந்து வீடு வாங்குறதுக்காக நீ செய்கிற. நம்ம இந்தியன் இனத்துக்காக பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை. அட்லீஸ்ட் இது நீ பேசுங்களா, நீ சொல்லு. இப்போலேருந்து வரப்போகிற ஒரு இந்த லா கொண்டு வந்துட்டு அந்த லாவில் வந்து என்ன சொல்லணும்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து அவங்க அந்த இத்தனை வருஷம் வேலை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் ஒரு பகுதி, ஒரு பெர்சன்டேஜ் 10% இருந்தாலும் பரவாயில்ல, அவனும் ஒன்றும் செய்ய முடியாது இவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படில ஒரு 20% இல்லை 30% அவன் வீட்டு ஓனரு அந்த நிலத்துக்காரன், அந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இவங்களே வெளியாக போறாங்கன்னா அந்த 30% அந்த 30% ஷேரை நான் வித்துட்டு நான் வீடு வாங்கிட்டு போயிடுறேன். அப்படி இல்லைன்னா அவங்க அங்கேயே இருக்கலாம். ஆமாம் சதீஷ், இதுதான் சதீஷ், இதெல்லாம் பேசணும் சதீஷ் பார்லிமெண்ட்ல. இதை வந்து சரியாக செஞ்சுட்டா அவங்கள வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தோட்டப்புறத்தில் இருந்த நம்ம இந்தியர்கள் வந்து அவங்க வந்து வெறும் தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, அந்த தோட்டத்தை வந்து உருவாக்கினவங்க. அவங்களுடைய தலைமுறையாக இருந்தவங்க தான். அவங்களுக்காக இது கூட செய்ய முடியலன்னா நினைச்சா செய்யலாம். இப்போ வந்து இப்போ கம்யூனிஸ்ட்க்கு பயந்துக்கிட்டு கட்டின அந்த கேமை வந்து நீ வந்து பெர்மனன்ட் அவங்களுக்கு பெர்மனன்ட் ஹவுசிங் ஆக்குறப்ப இந்த நாட்டை வளப்படுத்த அவன் என்ன கம்யூனிஸ்ட்க்கு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க தானே கேம் கட்டினானுங்க. அதுக்கு தானே கேம் தானே அது. அதை வந்து நீ வந்து அதையே வந்து முழு வீடாக்கி நீ கொடுக்குறப்ப இந்த நாட்டை வந்து காடாக இருந்த இடத்த அழிச்சு அதை வந்து வீடு கட்டி ரோடு போட்டு அந்த இடத்த வந்து தோட்டம் உருவாக்கி இந்த நாட்டோட எக்கனாமிக்காக பங்களித்த இந்தியர்களுக்கு வந்து அவங்க வாழ்கிற பகுதியை வந்து வீடமைப்பு திட்டம் செய்து இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இவங்களுக்குலாம் இந்த இடத்த பெர்மனன்ட் ஆக்கி கொடுக்கணுன்றத என்ன கஷ்டம் வரப்போகுது. சிந்திச்சு பாருங்களேன், சிந்திச்சு நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ இதெல்லாம் ஐடியா தான் பேசுகிறோம். அது நம்ம பட் என்ன இதில் நீங்கள் சொன்னது கடைசியாக ஒன்று போட்டுக்கிறேன். இந்தியன் எம்பிஸ் வந்து இதை பற்றி பேசவே மாட்டானுங்க. அப்போ இதுக்கு மேலே ஊரா பில் எடுத்து பார்த்துருப்பானுங்களான்னு தெரியல. சும்மா போயிட்டு அங்கே போயிட்டு வந்து ஊரான்னு கத்திட்டு உட்காந்துருவானுங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஊரா பில்லை பார்த்தா தெரியும், இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராஃப் இன்னைக்கு ஒன்று எழுதியிருந்தார், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. பினாங் தீவில் இன்னைக்கு மலாய்க்காரவங்களும் இந்தியர்களும் அந்த தீவில் இருக்க முடியாமல் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. நீங்கள் வீடே வச்சிருந்தாலும் உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியாது. வீட் பார்க்கிங் இஷ்யூ இருக்கும், விலை ஏறிக்கிட்டு போவோம், மெயின்டெனன்ஸ் ஃபீ ஏறும். பாதிக்கு பாதி இந்தியர்கள் இப்போ நாங்கள் தீவில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து மெயின்லேண்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து உண்மை. அதே போல் வந்து மலாய்க்காரர்களும் வந்துட்டாங்க. தீவு வந்து ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மெக்கலம்லாம் நீங்கள் போனீங்கன்னா மெக்கலம் பகுதி வந்து ஐ திங்க் இஸ் பிங்காலான் கோத்தா அந்த ஸ்டேட் சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% வந்து சைனீஸ் ஓட்டர்ஸ். ஸோ இதுதான் திட்டமா அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து இதாக இருக்கு. சிந்திச்சு பாருங்க, நீங்கள் இது வந்து அரசியல் வெறுப்புச்சு உங்களுக்கு சிந்திக்கிறது. பினாங் ஜார்ஜ்டவுன் மாதிரி எல்லா சிட்டியும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுங்க அதுக்கு. சரி நம்ம அடுத்த டாபிக்.
சதீஷ் அடுத்தது பார்த்தோன்னா பார்லிமெண்ட் முடிஞ்சிருச்சு பட் கடைசிலேருந்து இப்படி பின்னால் போகுமே கடைசி பில் இந்த ஊரா வராதமன்னு நீ பார்த்தோன்னா கீக் ஒர்க்கர்ஸ் பில் கீக் ஒர்க்கர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா கீக் ஒர்க்கர்ஸ் நிறையா இருக்காங்க. அதில் முக்கியமாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னா கிராப் ஓட்டுறவங்க, லாலா மூவ் ஓட்டுறவங்க, கிராப் ஃபுட் ஓட்டுறவங்க, அப்புறம் வந்து சில பேர் இந்த சினிமா ஃப்ரீலான்ஸை கூட அதில் போட்டிருக்காங்க. நடிகர்கள் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் செய்கிறவங்களும் கூட சில பேர் சில செக்டரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அது யாருக்கு நண்பன் பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன் மினிஸ்டரு 1.2 மில்லியனு. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் நம்ம எப்போதும் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்போம் கவர்மெண்ட்டை. பட் இந்த பில் வந்து ரொம்ப தேவையான ஒரு பில் நினைக்கிறேன் சதீஷ். கீக் பில் வந்து இவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது. ஏன்னா நம்ம எப்போதும் பார்க்குறோம் கிராப்பு காடியை விட்டுறேன் காடி பாரு, பட் அந்த கிராப் ஃபுட் இருக்குல்ல பாரு, அவங்க ஓட்டுற மோட்டரை ஏன்னா ரஷ்ஷிங் டைம் எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போகிறத பார்த்தா சூப்பர்மேன் மாதிரி பறப்பாங்க. இங்கே பயமாக இருக்கும் அவங்கள கண்டாவே. சந்த புந்தலை பூந்து போகிறது டிராஃபிக்கில் நிற்கிறதுல அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறது சதீஷ். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ்லாம் அது ஆபத்தானது ஒரு இதுதான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பட்டுட்டாங்களோ வச்சுக்கேன், அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் பட்டாங்கன்னா அந்த மோட்டோட இன்சூரன்ஸும் இல்லை அந்த காடியோட இன்சூரன்ஸ் தான் கொஞ்சோண்டு ஒரு கவரேஜ் இருக்கும். பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு கவசம் பாதுகாப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க மலேசியா மந்திரியா சுப்பமன்சியா குசுமான்னு சொல்கிறாங்க. ஸோ அது கீழே வந்து YB ஸ்டீவன் சீம் வந்து அவர் தான் மினிஸ்டரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 12 வருஷமாக அந்த பில்லை வந்து நாங்கள் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த 12 வருஷமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க பில்லு செய்கிறதுக்கு யாராலும் சக்ஸஸ் பண்ண முடியல, நான் தான் வந்து இதை சக்ஸஸ் பண்ணி விட்டுட்டேன்ட்டு. ஸோ அதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம அந்த பில் கூட உள்ளுக்கு போகட்டி நீ அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல கட்டியும் நான் அந்த அவர் சொன்ன வார்த்தைக்கு வரேன். 12 வருஷம் நான் சதீஷ். இப்போ வந்து 2013 ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ தானே வந்து இந்த கீக் எக்கானமி ஆரம்பிச்சு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்திருக்காது. பட் அங்கேயிருந்து இன்னொரு 5 வருஷம் சென்று ஒரு கவர்மெண்ட் மாறிச்சு 2018 வரும்போது அஃப்கோர்ஸ் அப்போ ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஓடுதுலாம், லாலா மூவ் இருக்குது, கிராப் இருக்குது, கிராப் ஃபுட் இருக்குது, என்னென்னமோ கம்பெனி வந்துருச்சு சதீஷ். ஸோ நிறையா ஆளுங்க வந்து இதை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் நீ பார்த்தோன்னா அந்த டைமில் வந்து குலசேகரன் ஒரு MP இருந்தார், அவர் தான் வந்து மினிஸ்டராக இருந்தார். அப்போ வந்து பக்கத்தான் ஹராப்பனோட அரசாங்கம், அதில் வந்து குலசேகரன் இருந்தார். அப்போ அவரையும் தான் சொல்கிறார்ல, அவரையும் தான் சொல்கிறார். 12 வருஷம்னா இதில் அந்த கணக்கில் அவரையும் தான் இருக்கார் பாரு சதீஷ். இந்த கீக் இந்த லோ வந்து அப்பயே செஞ்சுருக்கலாமே, பார்த்தியா திறமையை பார்த்தியா. அதால் தான் வந்து அனுவாரம் வந்து அளந்து வச்சுருக்காரு. இவனுக்கு திறமை இல்லாதவனுங்க எல்லா இந்தியன்ஸ் திறமை உள்ள இந்தியன்ஸ் வெளியே இருக்காங்க நிறையா. இவங்க வந்து ஏமாற்றி ஓட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. பட் இவங்களுக்கு திறமை இல்லை, அவங்களுக்கு தெரிந்து பாரு. நீ இருக்கும்போது அந்த கீக் செஞ்சுருக்கலாம். பட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செஞ்சுக்கிட்ட வரும்போது அரசாங்கம் மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கட்டம்லாம் ஒன்றுமே செய்யல அரசாங்கம் மாறிச்சு சொல்லுவாங்க. பட் அடுத்தது பார்த்தோன்னா அது முடிச்சோன்னா அஃப்கோர்ஸ்லாம் ஷெரட்டன் மூவ் பண்ணிட்டோன்னா இன்னொரு டத்தோ சரவணன்ட்டு ஒருத்தர் வந்தார். அவரும் வந்து மினிஸ்டராக தான் இருந்தார். அவரும் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்டர் இருந்தார். பாவம் அந்த டைமில் என்னென்னா கோவிட் காலம். அந்த கோவிட் காலத்தில் தான் நிறையா பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போனது. வந்து நிறையா பேர் வந்து இந்த கிராப்பும் இந்த ஃபுட் கிராப்பு இந்த ஃபுட் பண்டா இதெல்லாம் வந்து ஓடுனது வந்து அந்த ஒரு காலகட்டம் தான் வந்து ஒரு பீக்கானது. அந்த டைமில் அவர் இந்த கீக் லோ வந்து கொண்டு வராமல் விட்டுட்டார்ல அவரும். பட் அது முடிஞ்சு 2வது ஒரு அரசாங்கம் வருது. அது பார்த்தோன்னா பரிசான் நேஷனல் சேர்ந்து PHல சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை சொன்னாங்க. அதான் இப்போ இருக்கிற மடானி. அந்த மொதல் ஸ்டேஜில் பார்த்தோன்னா சிவகுமார்னு ஒருத்தர் வந்தார். இந்த சிவகுமார்னு ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்தோன்னா அவரும் அதே கதை தான் சதீஷ், அவரும் அதே கதை தான். இதெல்லாம் பற்றிலாம் பேசாமல் மகானிக்கிட்டு போயிட்டு தேவையில்லாத ஒரு லஞ்ச கேஸில் ஒரு ஸ்கேண்டலில் போயிட்டு, ஆனால் அது என்ன காவனிச்சே தெரில, அவர் அதோட தூக்கிட்டாங்க, அதோட சத்தம் இல்லாமல் போயிட்டார். இப்போ என்னமோ பொதுவாக வராலாம் அவர் ஏறி. இந்த மாதிரி ஒரு பில்லாம் பார்க்காம விட்டுப்புட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஏன்னா இது பார்த்தனா சதீஷ், இதில் வந்து வெறும் மலேக்காரங்க தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இருக்காங்க. சைனீஸ் ஓட்டுறாங்க, இந்தியன்ஸ் ஓட்டுறாங்க, கிராப்பு ஃபுட் பண்டா அது இதுன்னு பார்த்து நம்ம அந்த மலேசியன்ஸ்லாம் அது மலேசியன்ஸுக்கு ஒரு சட்டத்தை வந்து 12 வருஷம் பிடிச்சிருக்கு. கடைசியாக பற்றியாலாம் இவங்கெல்லாம் பாய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற MP BM MP தான் என்னோட எம்பிலாம், என் கவசான எம்பியில் அவர் தான் வந்து இப்போ இந்த பில்லை வந்து கொண்டு வந்து
இது வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்தேன் சில காமெண்ட்ஸ்லாம் படித்தேன், சில காமெண்ட்ஸில் பார்த்தேன். இந்த கீக் பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திர நாள், ஒரு பரிசுமை எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அது இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கிடச்சா நாங்கள் ஃபைட்லாம் பண்ணி எங்களுக்கு இது கிடச்சிருச்சுன்ட்டு. இவர் வந்த காலகட்டம் கூட ரொம்ப நாள் இல்லை சதீஷ். ஸ்டீவன் சீமா இவர் அந்த பதவி எடுத்து ரொம்ப நாள் இல்லை. பட் இந்த ஒரு குறுகிய காலத்தில் வந்து இந்த மாதிரி லீடர் தான் நம்மளுக்கு வேலை, நம்மளுக்கு வேணும். ஏன்னா மக்களை சிந்திச்சு என்ன மக்களுக்கு தேவையோ அதை வந்து அதுக்கு ஒரு சட்டத்தை செய்கிறது தான் வந்து தலைவர்களுக்கு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சட்டம் சரி இது வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு ஒரு பேக்ரவுண்ட் போயிட்டேன். ஏன் போனேன்னா இந்த இந்திய லீடர்களை பற்றி பேசுறதுக்கு தான். ஏன்னா வாயை திறக்கிறதே இல்லை. இந்த ஊரால் கூட நான் 23 பேர் டிபேட் பண்ணாங்க, ஒரு இந்தியன் கூட டிபேட் பண்ண ஒன்று கூட பண்ணல. நெல் வரேன் கரெக்டாக வச்சுக்கிறேன். இல்லை யாருமே பண்ணல, நான் பண்ணேன். நான் ஏன்னா அந்த பில்லை நான் பார்த்தேன், அந்த கடைசி 2வது பாச்சான் முடிச்சு லூலூஸ் பண்ண அந்த பில்லை பார்த்தேன். இது வந்து உண்டி கூட இல்லை தெரியுமா, லூலூஸ் தலூலூஸ் அப்படி லூலூஸ் பெர்சோரால போயிடுச்சு. சதீஷ் சரி, இந்த பில்லுக்குள்ளே போவோம் சதீஷ். இந்த பில்லு என்ன பெனிஃபிட் இருக்குது சதீஷ்? ஓகே டேவிட், நான் தான் இப்போ கோட்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து கீக் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து நாட்டில் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணாத ஒன்று டேவி. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த என்டிட்டிஸ் இருக்குல்ல, கிராப்பு, லாலா மூஃபு, கண்டக்கடி இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ கிராப் டிரைவர்ஸ் இருக்காங்க, கிராப் ஃபுட் டெலிவரி இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரைட் இது பண்ணுறதில்ல, ரைட் ஷேரிங் வந்து முழுக்க வந்து கிராப் தான் மொனோபொலி பண்ணுறாங்க. மற்ற யார் வந்தாலும் விடுறதில்ல. முந்தி ஊபர் இருக்கிறப்போ வந்து ரொம்ப குறவாக இருக்கும். நான் வந்து ஐம் ஊபர் யூஸர். பட் ஊபரை வந்து வாங்கி கிராப் வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் புது லைசன்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோமே, இன்ட்ரைஃப், போல்ட்டு அப்படின்னு நிறையா வருது. எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு வந்து ஒப்போஸ் பண்ணுறது, மற்ற சபோதாஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா டேவிட், முந்தி வந்து இப்போ நான் வந்து டிரைவராக இருக்கேன்னு வச்சுக்கோமே, நான் கிராப் எடுத்துக்கலாம் இல்லை ஊபர் எடுத்துக்கலாம், எனக்கு ஐதர் ஒன். இங்கே வந்து கிராப் ஊபர் இருக்கிறப்ப கிராப்போட கமிஷன் ஸ்கீம் வந்து வெரி வெரி அட்ராக்டிவ். 12% நினைக்கிறேன், அவ்வளோதான் வெட்டுவாங்க. ஸோ அப்போ டிரைவர்ஸும் நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் நாள் போக போக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு இவங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் வாங்கி இந்த கம்பெனியோட லைசன்ஸ்லாம் வாங்கி மொனோபொலி பண்ணி எல்லாமே கிராப் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக 20% வந்து கமிஷன் எடுத்துடுறாங்க. இந்த கமிஷனை வந்து கேட்குறதுக்கு வந்து இதை வந்து குறைச்சிக்கோன்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு என்டிட்டியும் இல்லை அவங்களுக்கு. அதை விட முக்கியமாக இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே டேவி, நம்மளோட இதை வந்து வெட்டுறானுங்கன்னு வச்சுக்கோமே, நீ இதனால் நான் உன்னோட இதை வந்து வெட்டுறேன், நீ லேட்டாக போயிட்டு அதனால் நான் வெட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட டேர்ம்ஸ் அப்படி வேணா போ, நான் உன்னை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா, நான் அந்த வேலையை ஃபுல் டைம் செய்கிறவங்க தான் இருக்காங்க, ஃபுல் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஒர்க்கர்ஸாக அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது, இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரின்ற மாதிரி போணுச்சு. ஸோ இது நிறைய பேசி கடைசியாக இப்போ வந்து இந்த பில் வந்திருக்கு, இந்த கீக் ஒர்க்கர்ஸ். இந்த கீக் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து ஒரு தொழிலாளிகளாக இப்போ தான் அங்கீகரிச்சிருக்காங்க. சட்டம் தனியாக அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த சட்டத்தில் வந்து அவன் வந்து இந்த மாதிரி என்னோட கமிஷனை வந்து சம்மந்தம் இல்லை, 7 நாளுக்குள்ளே கமிஷனை கொடுத்துடணும் தெரியுங்களா, 7 நாளுக்குள்ளே நீ பே பண்ணி ஆகணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இதுக்கு முன்னால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஸோ ஓகே, 2 தரப்பும் வந்து டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பியூட் அதை போயிட்டு எங்கே போய்டுறது, கோர்ட்டுக்கு போக முடியுமா? அவங்களே காசு இல்லாமல் தான் கிராப் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கோர்ட்டுக்கு போக முடியுமா? ஸோ இப்போ என்னென்னா, ஒரு கன்சிலேட்டர்னா திமாங் தரா பண்ணுறவங்க, பஞ்சாயத்து பண்ணுறவங்க வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா ட்ரிபுனல் இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் வந்து ஒரு அதை வந்து சரியான முறையில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க இந்த சிஸ்டமுக்கு. இதே மாதிரி தான் கீக் ஒர்க்கர்ஸ்னு சொன்னீங்கன்னா வந்து இது மட்டும் இல்லை, ஆக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் செய்வாங்க பாருங்கள். கான்ட்ராக்ட் பேசிஸ் செஞ்சுட்டு அவங்கள வந்து சம்பளம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அந்த கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க எங்கேயும் போக முடியாது. ஏன்னா கான்ட்ராக்ட் எடுத்தோமா ஒன்றும் கூட. ஸோ நான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் வந்து பாதுகாக்கப்படுது. இதில் பெஸ்ட் பார்ட் ஐ திங்க், இது வந்து எப்படி ஸ்டீவன் வந்து செஞ்சார் இதை அப்படின்றது வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவரோட பாஸ் வந்து அங்கே இருக்கிற கிராப்போட கைக்கூலி ஒன்று இருக்குது, நாசியாயாம் பாஸ். அது எப்படி இருந்தாலும் வந்து பயங்கரமான கிராப்புக்கு ஆதரவான ஒரு நிலப்பாடு தான் அவர் எடுப்பார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து போனஸ் வந்து கொலெக்டிவ் அக்ரிமெண்ட் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ, யூனியன் அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயர், அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு ட்ரைபார்ட்டாய் கமிட்டி வந்து அமைக்க போகிறாங்க. ஒன்று கவர்மெண்ட் சைட்லேருந்து, மினிஸ்டர் சைட்லேருந்து ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூனியன், அதாவது இவங்க சார்பாக வந்து யூனியன் இல்லை ஒர்க்கர்ஸ் பிரசத்வான்னு போடுறாங்க, யூனியன் போடல. இந்த பிரசத்வான்லேருந்து ஒரு ஆள், இண்டாண்ட வந்து கிராப்லேருந்து ஒரு ஆள். இதுக்கு மேலே வந்து தெர் இஸ் அ சான்ஸ் இந்த 20% வச்சுக்கிட்டு, நான் நேற்று கூட வந்து கிராப்பில் போகிறப்ப நான் சொன்னேன், எவ்வளோ 20%,
இப்போ நான் சொன்னேன் 20% நீ எவ்வளோ ஓடினாலும் 20% நியாயமே இல்லைடே. 5 வெள்ளிக்கு இங்கேருந்து 5 வெள்ளி ட்ரிப்லாம் இருக்குமா கிராப்பில்? 5 வெள்ளி போனால் அதில் நீ 1 வெள்ளி எடுத்துக்கிற. ஆனால் அது வந்து வேஸ்ட் தான். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நீ ஒரு பேசிக் ஃபே வச்சிரு, 5 வெள்ளி ஃபே, இதுக்கு அண்டட வர்றதுலாம் நான் வந்து இப்படி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் செட் பண்ணால் கூட ஓகே. இது வந்து கண்மூடித்தனமாக சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அதை உழைப்பு போடுறவங்க, நேரங்காலம் பராமல் உழைக்கிறவங்க, அவங்களுடைய காடி வீணாகுது, அவங்களுடைய மோட்டர் பைக் வீணாகுது. இதெல்லாம் வீணாக்கி கடைசியாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானம் வந்து நியாயம் இல்லை அப்படின்னு படுது. அதை வந்து இன்றைக்கி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க டேவிட். அதுதான் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் பில். அவங்க வந்து ஒர்க்கர்ஸாக அங்கீகரிக்கப்பட்ட நாள் இது வந்து. ஆக்சுவலி சதீஷ் அது ஒரு நல்ல பில்லு. பட் ஈவன் இருந்தாலும் சதீஷ் காலங்கள் தான் பதில் சொல்லணும் பாரு. எம்எம்என் வந்து அப்பப்போ நடத்திக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இது முடிச்சுட்டு நம்மளுக்கு பார்க்கணும் நிறைய விஷயம். சதீஷ் அதே லைனில் போனால் சதீஷ் என்னென்னு பார்த்தோன்னா, சதீஷ் நான் நிறையா கிராப் டிரைவரும் சரி, கிராப் இந்த கீக்கில் போகிறவங்க வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தான் இருக்குது பாரு. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தான் இருக்குது. பட் கிராப்லாம் வந்து மல்டிநேஷனல் கம்பெனி. லாலா மூஃப் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் பாருங்க. ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு க்ளாஸை வச்சிடுறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அக்சஸ் இருக்குது. இப்போ வச்சுக்க நீ வந்து ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு கேஸு, ஒருத்தன் ஆத்திரத்தில் ஒரு இளைஞரான வயசில் வந்து நீ பாப்புக்கு போனால் குடித்தா சண்டை போட்டுட்டீங்க. அவன் குத்திட்டான். அவர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்கார ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு மறுநாள் வந்து சரி ஒழுங்காக இருந்துங்கன்ட்டு அனுப்பி விட்டாச்சுங்க. ஒன்ஸ் அந்த ஃபைல் உள்ளுக்கு அவனோட பேர் வந்து டேட்டா பேஸில் போனோன்னே இவங்களுக்கு நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனியும் சரி, இப்போ இண்டஸ்ட்ரியும் சரி, இந்த மாதிரி கிராப்பும் சரி, இல்லை நீ சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறனாலும் சரி, பட் எந்த ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகிற, இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி செமிகண்டக்டர் கம்பெனிக்கு போகிற, உள்ளுக்கு போகிற கம்பெனிக்கு பாஸ் எடுக்க போகிற, அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வெட்டிங் போகிறாங்க. அந்த வெட்டிங்கில் வந்து கவர்மெண்டோட டேட்டா வந்து போலீஸோட டேட்டா, அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு அக்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உனக்கு வந்து கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது, ஸோ உனக்கு அது கிராப் லைசன்ஸ் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது, உனக்கு இந்த என்ட்ரன்ஸ் பாஸ் கொடுக்க முடியாது, உனக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குது, நீ வந்து உனக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நீ வந்து வெளியூருக்கு வேலைக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் உலகத்தில் வந்து யாருமே பர்ஃபெக்ட் இல்லை பாரு. இதே நம்ம பிரதமர் வந்து ஒரு பயங்கரமான பின்னால் கேஸில் போய் பயங்கரமாக 6 வருஷம் இருந்துட்டு வந்தவர். அவர் ஒண்டி பிரைம் மினிஸ்டராக சிம்பிளாக ஆயிட முடியுது. அவர் ஒண்டி உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போயிட முடியுது. அவர் ஒண்டி பயங்கரமான சட்டத்தை செய்ய முடியுது. அவருக்கும் கேஸ் இருக்குது தானே சதீஷ். அவரும் பஞ்சாரா 2 வாட்டி உள்ளுக்குன்ட்டு வந்தவர், 2 முறை உள்ளுக்குன்ட்டு வந்தார். ஸோ இவருக்கு அந்த எக்ஸஸ்லாம் இருக்கும் போது சாதாரண மக்கள் ஒரு சின்ன ஒஃபென்ஸில் போகிறாங்க சதீஷ். ஆனால் அது வந்து பீனல் கோட் ஆக்ஷனாக இருக்கணும். ஏன்னா டிராஃபிக் இல்லை, நார்மலாக டிராஃபிக் எனக்கு தெரியல. பட் உனக்கு வந்து ஒரு பீனல் கோட் சம்மந்தப்பட்ட இஷ்யூவாக இருக்கட்டும், அடிச்சிட்டாவே 323 சண்டை தானே சதீஷ். அவன் ஒரு குத்துறியோ நீ ஒரு அரைச்சா அறிஞ்சா கூட அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி போகிறவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருது. ஏன்னா இந்த வெட்டிங் பண்ணும்போது இந்த அக்சஸ் அவங்களுக்கு கொடுத்துறாங்க சதீஷ். நீ பார்த்தன சதீஷ், நான் இப்போ இடையில காடி வாங்கினேன் சதீஷ். நான் காடி வாங்கும் போது ஒரு பேங்க்கில் கேட்டிருந்தேன். ஒரு பேங்க் வந்து லோனு கொடுக்குறாங்க. அப்புறம் 2-3 பேங்க் போகும்போது அதில் பப்ளிக் பேங்க்கில் போகும்போது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா என்கிட்ட, உனக்கு லோன்லாம் அதெல்லாம் இஷ்யூ கிடையாது, உன்னை வந்து லிங்கா நீங்கள் சூ பண்ணுறான், உனக்கு வந்து ஒரு சமான் கேஸ் இருக்குது. நான் சொன்ன சமான் கேஸா? எனக்கு டிராஃபிக் சமான் எனக்கு தெரியுமா, நம்ம வந்து அப் டு டேட்டாக எல்லாம் கட்டிடுவோம், தப்பு பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஸ்பீட் ட்ராப் இப்படி இருந்தாலும் இருக்கும். பட் நான் என்ன சமான்னு கேட்டேன். இல்லை லிம் குவானிங் வர்சஸ் யூ போட்டிருக்குன்னு. நான் சொன்னேன் அது லிம் குவானிங் நீ சூ பண்ணுறான், நான் கோர்ட்டில் பார்த்துக்குவேன், அதுக்கும் லோனுக்கு என்ன பிரச்சனை? இது மீன்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு இவங்களுக்குலாம் வந்து ஒரு அக்சஸ் இருக்குது அந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு. ஸோ என்னோட கேள்வி என்ன, டேட்டா வந்து திறந்துட்டாங்களா இல்லை எப்படி உங்களுக்கு அந்த அக்சஸ் கிடைக்கிது? இன்னொன்று முக்கியமானது பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க அரசாங்கம்னு பார்த்தோன்னா, ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கே டெக்னிக்கல் வேலை கற்றுக் கொடுத்து ஜெயிலில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுங்க, புலம் கெடுவா வேலை கொடுங்க, கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறதுல. பட் நீ இந்த ஒரு டேட்டா விளையாக்கிட்டா அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் சார்? ஜெயிலில் உள்ளவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஒரு போலீஸ் கேஸ் நான் அவன் மேலே போலீஸ் கேஸ் பண்ணிட்டேன், ரெப்போர்ட் பண்ணோன்னா அந்த ரெப்போர்ட்டில் போனோன்னா ஒரு நம்பர் ஊஜிட் ஆகிடுதாங்க, ரைட்டா? அந்த அப்புறம் வந்து NFAலாம் நான் ஒன்று பேசிக்கிட்டோம், போலீஸ்கார செட்டில் பண்ணி கொடுத்தாங்க 2 பேர்த்தையும். நான் போய்ட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன்.
பட் அந்த ரெப்போர்ட் இருக்குல்ல அதோட டேட்டா பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெட்டிங் பண்ணும்போது அது வருது. that means something wrong somewhere. இது என்ன இது வந்து வெயிட் இது நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ கீக் ஒர்க்கர்ஸ் பில் வந்து இது வந்து அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க இது வந்து எனக்கு தெரியல இருக்குமானே. இல்ல இட்ஸ் பிகாஸ் இது இருக்கு எல்லாத்தையும் அவங்க கொண்டு போனாங்க இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் மாதிரி கொண்டு வராங்க. அவங்க மேல இப்போ தடை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பினாங்கில் வந்து கிராப் ஓட்டுறாரு. காடியில் ஏறி உட்காந்து காடியில் வாந்தி எடுத்துட்டான். அவன் யாரும் வாந்தி எடுத்த வேகத்துக்கு டிரைவர்லாம் அவர் வந்து என்ன பண்ணார் பாப்புலேருந்து வெளியாகணும் வாந்தி எடுத்துட்டான். இது பண்ணிட்டு நான் காடி அழுக்காக்கிட்டேன் அப்படின்ட்டு இறங்கு நீ காடியிலேருந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக்கிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் போட்டுட்டார். இந்த மாதிரி வந்து என் காடியில் வாந்தி எடுத்துட்டான் இது வந்து நான் வெளியாக்குறேன் நான் காடி கொண்டு போய் கழுவணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டார். இதில் வந்து கிராப் வந்து கஸ்டமர் ரிப்போர்ட் இவரும் ரிப்போர்ட் போட்டார் கஸ்டமர் ரிப்போர்ட் போட்ட வேகத்துக்கு இல்லை இது வந்து உனக்கு வந்து நாங்கள் 1 மாதம் நீ கிராப்பே ஓட்ட முடியாது. ஏன்னா அவன் தான் பிரச்சனை அந்த கஸ்டமரை நீ பேன் பண்ணல அவன் தொடர்ந்து ஃபோன் பாய்ப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. நீங்கள் இந்த சிசிடிவியில் ஒரு சைனீஸ் கேர்ள் வந்து கிராப்பில் போய்ட்டு காசு கடை மூடிடுவான். நிறையா அந்த வீடியோ வந்துச்சு. அவ்வளோ நாள் அவளோட ஆப் வந்து ஏன்னா அவள் அதை தான் யூஸ் பண்ணுறான். அந்த ஆப் வந்து நீ அவ்வளோ நாள் அதை பேன் பண்ணல. பேட் கஸ்டமர்ஸாக இருக்கப்ப இல்லை கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க செகண்ட் டிரைவரோட இதை ஹோல்ட் பண்ணுறது அது 1 மாதம் அவங்களுக்கு பொழப்பு போச்சு. அதே வேலையில் அவங்களோட ஏர்னிங் இருக்குல்ல அந்த ஏர்னிங் வந்து அது வரைக்கும் தகான்னு அந்த 1 மாதம் முடிஞ்ச பிறகு தான் நீ எடுத்து கொடுப்பேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நியாயம் இல்லாத ஓவரான கண்ட்ரோல் வித் த கான்ட்ராக்டிங் பார்ட்டி அதாவது வந்து இந்த ஓனர்ஸ் இவங்கள்ட்ட. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா உனக்கு வந்து கேஸ் இருக்குது இந்த கேஸ் வந்து என்னத்தை சம்மந்தப்பட்ட கேஸு இதே வந்து இந்த இடத்துல நடைபெற்று அந்த கேஸ் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணவங்க அப்புறம் இன்னொரு கேஸு வந்து என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ரிப்போர்ட் பண்ணோடனே 1 மாதம் பிளாக்ல ஆனால் அவன் அடிச்சிருந்தானா ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இந்த கிராப் டிரைவராக இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் இருக்கா அதை போயிட்டு நீ வந்து ரிப்போர்ட் பண்ணு அதை வந்து நீ ரிஃபர் பண்ணி ஹோல்ட் பண்ணு. இல்லை நீ வந்து எப்பயோ நடந்த சண்டை எப்பயோ எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் டிவிட் எப்படி இருந்தாலும் அதனால உனக்கு கொடுக்க முடியாதுன்றது வந்து ஐ திங்க் இதெல்லாம் தான் வந்து இந்த பில் வந்து நம்ம போயிட்டு நான் நினைக்கிறேன் நம்ம 2 பேர் போயிட்டு வச்சு அப்போ அறவே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே எல்லா இடத்துலையும் கேஸ் வச்சிருக்கோம் ஸோ அதனால தான் வேலை கூட கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறப்ப இட் இஸ் நாட் ஃபேர். அதுக்கு தான் வந்து இந்த சட்டம் இருக்கணும். இப்போ இந்த சட்டம் வந்துட்ட பிறகு இது என்னன்னா இந்த சட்டத்தை எப்போ வர்த்தா பண்ணி எப்போ வந்து புங்கோட் கோசான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதை பண்ண வேகத்துக்கு அது ஒரு கன்சல்டேட்டிவ் கமிட்டி வேறு அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கன்சல்டேட்டிவ் கமிட்டியை வந்து சேர்மேன் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு பவர் கொடுக்கணும். ஐ திங்க் இதெல்லாம் 1 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆன பிறகு எதனாச்சும் ஒன்றா அவங்க நேரம் அங்கே போகலாம். இந்த மாதிரி கிராப் வந்து எனக்கு 30 நாள் தேவையில்லாமல் இது பண்ணிட்டான் தான் கன்சல்டேட்டிவ் கூப்பிடுவாங்க வா வந்து உட்காந்து பேசி இல்லை ஜூம் காலில் பேசுவாங்க. இது இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி அவன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கானா ஓகே இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்விடுவே இதே இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னன்னா இதே வந்து அவன் செக்ஷுவல் ஒஃபெண்டராக இருக்கான்னு வச்சுக்கோமே தென் யூ டோன்ட் கிவ் ஹிம் கிராப் டு டிரைவ் கிராப்லாம் அது வந்து எனக்கு வந்து இதில் பிகாஸ் ஏன்னா விமன் டிரைவரோட சேஃப்டியை பொறுத்து இருக்கு. அதனால் வந்து அதில் வந்து எனக்கு வந்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எடுக்க வேண்டிய இடத்தெல்லாம் இதை எடுக்கிறது இல்லை. அவன் செக்ஷுவல் ஒஃபெண்டரா அவனுக்கு வந்து சைல்டு அகெயின்ஸ்ட் சைல்டு இருக்கா கிரைம் அகெயின்ஸ்ட் சைல்டு இருக்கான்லாம் செக் பண்ணுறது இல்லை. எங்கே சொல்லுங்கள் கிண்டர்கார்டன் வேலை செய்யுதுங்களா அதில் வந்து அந்த மாதிரி கேஸு அது பார்க்க போனால் அந்த இடத்துல நீ தான் வெட் பண்ணணும். இதில் வெட் பண்ண தேவையில்ல அங்கே தான் நீ வெட் பண்ணணும். என்ன கிண்டர்கார்டன் டீச்சராக எடுக்கிறதுக்கு முன்னால் நீ வந்து வெட் பண்ணு. எத்தனை கேஸ் வந்துருச்சு பிள்ளைங்களை அடிக்கிறது பிள்ளைங்களை குடும்பம் பண்ணுற கேஸ்லாம் எவ்வளோ கேஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து முதல்ல வந்து கிளியரான கைட்லைன் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹேவிங் செட் தட் அண்டாண்ட மறுபடியும் இதே கீக் ஒர்க்கர்ஸில் அவங்களுடைய நலன் வந்து இதில் இந்த சட்டத்தினால வந்து பாதுகாக்கப்படுமானா பாதுகாக்கப்படும். பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எவ்வளோ தூரம் இருக்கும் போக தான் நமக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் டேவிட். நான் அதான் இம்ப்ளிமெண்டேஷன் போக தான் நம்மளுக்கு தெரியும். கடைசி சதீஷ் இது வந்து இப்போ ரீசன்லேயே நம்ம ஒரு ஆளை பார்த்தோம் பேசும்போது நம்மளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. ஜெயில் பற்றி நம்ம வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஜெயில் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாம் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அந்த தண்டனை கொடுக்கறது வந்து ஹக்கீமு ஒரு ஜட்ஜு கொடுக்குறாங்க உனக்கு வந்து இத்தனை வருஷம் ஜெயிலுன்ட்டு இல்லைனா நீ செத்தனை கேஸுக்கு வந்து ரிமாண்ட் ஜாமீன் கிடையாது நீ அங்கே இருக்கணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் சொஸ்மா அந்த மாதிரிலாம் உள்ளுக்கு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதை பேசணுமா ரொம்ப பேர் சொல்கிறாங்க ஏன் தப்பு பண்ணோம் இந்த மாதிரி கொண்டிஷன் இருக்குது தெரிஞ்சு ஏன் தப்பு பண்ணணுன்ட்டு. பட் ஆக்சுவலி அது வந்து வேறு டாபிக் போகிறேன் அதில் நம்ம போக வேணாம். ஏன்னா சொல்கிறவங்க வந்து 1000 கருத்து சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன சட்டத்தில் இருக்குன்ட்டு சட்டம் வந்து அவங்களுக்கு வந்து பிஞ்சாரா லீமா தவுன்னு சொல்கிறாங்க வச்சுக்கேன் சதீஷ். இல்லைனா அவங்களுக்கு வந்து ரிமாண்ட் இல்லை உனக்கு ஜாமீன் கிடையாது தானா ரிமாண்ட்டு அவங்க வந்து ரிமாண்டுக்கு போகிறாங்க. இல்லைனா அவங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் தூக்கு ரைட்டா இதுதான் பாரு நார்மல் தண்டனை.
ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களை போய்ட்டு ஒரு இடத்துல அடைக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸஸ் லிமிட்டடாக இருக்கிறாங்க. அவங்கள சட்டத்தில் வந்து அதான் சொல்லுது, உன்னோட எக்ஸஸ் வந்து அப்படியே கண்ட்ரோல்லாம், நீ ஒரு பிளாக்குள்ளே தான் இருக்கணும், நீ இந்த கவுசானுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸஸ் அது. ஸோ அது இன்னொரு ஜெயிலுக்கு மாற்றினாக்குள்ள அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ஜெயிலுக்கு மாற்றினாக்குள்ள. ஸோ இது வந்து சட்டம், அது அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், நிறையா பேர் சொல்லிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களாம் வந்து தப்பு பண்ணிட்டு திருந்தணும்னு தான் நம்ம எல்லாம் நினைக்கிறாங்க. ஜெயிலுக்கு போனால் திருந்துவாங்கன்ட்டு. அவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு அங்கே சரியாக கிடைக்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் நீ வந்து உனக்கு தண்டனை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து இந்த அறையில் தான் நீ அடைச்சி கிடக்கணும்ன்ட்டு. கம்பி அப்புறம் வந்து பிஞ்சாரா வந்து அவங்களோட சட்டத்திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. எப்படி அவங்களுக்கு சாப்பாட்டு, எவ்வளோ அவங்களுக்கு வந்து வெளியே எக்ஸஸ், புக்கு படிக்க முடியுமா, அவங்க குளிக்கிறதுக்கு எத்தனை வாட்டி, அவங்க சாமி கும்பிடுறது, அவங்களோட எல்லாமே கலந்தது தான் பாரு. அது சட்டத்தில் இருக்கு பாரு. அவங்களோட அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பிஞ்சாராவோட எஸ்ஓபியில் இருக்குது, அவங்களோட ப்ரொசீடியரில் இருக்குது. பட் என்ன நடக்குதுன்னா சதீஷ், சில பிஞ்சாரால பட் மோஸ்ட்லி பிஞ்சாரால இருந்தவங்க தைரியமாக வந்து கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க நான் பிஞ்சாரால இருந்துட்டு வந்தேன்னு. பட்டுட்டோம் நம்ம, இது போய் வெளியே சொல்லி அவமானப்படுத்தக்கூடாதுன்ட்டு. பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா சதீஷ், பிஞ்சாரால எஸ்பெஷலி இந்த ஜாவி பிஞ்சாரால என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, அவங்கள வந்து தண்டனை அடைச்சி வச்சிட்றாங்க. ஓகே, சாப்பாடு சரியாக கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு கொடுக்குற பெர் ஹெட் சாப்பாடு வந்து அவங்களுக்கு சரியாக போயிட்டு சேர்றதில்ல, அவங்களுக்கு சரியாக கொடுக்கறதில்ல, தண்ணி கொடுக்கறதில்ல, சுடு தண்ணி கொடுக்கறதில்ல. இதெல்லாமே இருக்குது. அது இது அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பிணையங்கள மாநிலத்தில் தான் வந்து சவுதனில் தான் வந்து தண்ணி இருக்காது. ஆமாம். ஸோ மற்ற ஃப்ளாட்ஸ்லாம் தண்ணி இல்லைன்னா சண்டையை கொடுத்தோன்னா தண்ணியை கொண்டு போய் தோம்பு இறக்குறானுங்க, அப்புறம் செஞ்சிடறாங்க. பட் ஜெயிலில் வந்து அதை மதிக்கிறதே இல்லை. அவனோட குவார்ட்டர்ஸில் தண்ணி வந்தால் போதும், இவனுங்களை தண்ணியை அடைச்சிடுறது. ஒரு மாதம் எத்தனை நாள் குளிக்காம தான் இருக்காங்க உள்ளுக்கு. சண்டை வந்துடுது, இனம் சண்டை வர. அவங்கள வந்து முஸ்லீம்ஸ்னால் அவங்களுக்கு வந்து இத்தனை வேலை சாமி கும்பிட்றதுக்கு தனியாக கொடுக்குறாங்க. பட் ஹிந்துவோ சரி இல்லை மற்ற மதமும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்குது. இது நடக்கிறது வந்து இங்கே யார் வந்து பஞ்சாராவுக்கு போகிறா எனக்கு தெரியல. அது பிளவாட்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சிஸ்டம் எனக்கு தெரியல. எந்த வீணா போனோம் பிளவாட் தெரியல. அங்கே போய்ட்டு அவங்க கோப்பி குடிச்சிட்டு அந்த குழப்பங்காரா கூட சிரிச்சு பேசிக்கிட்டு பீங்காட்டை வாங்கிடுது, பிகே வாங்கிட்டு இந்த நாய்ங்க வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்க்கறது இல்லை. ஆமா சதீஷ், நாயுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாயோட கேவலமா நடத்துறாங்க சதீஷ் பிஞ்சாரா உள்ள. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோன்னா வெளியில் என்ன சொல்லுவாங்கன்னா, யார் வந்து தப்பு பண்ண சொல்கிறான்ட்டு. தப்பு பண்ணதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, இதுதான் தண்டனை, இதுதான் ப்ரொசீடியர். பட் அதை மீறி மனித வினாம இல்லாமல் அவங்கள வந்து பீய எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. குளிக்கிறது வந்து அந்த அந்த அவங்க வெளிக்கு கூட போக முடியாமல், ஏன்னா நம்ம தண்ணி தேங்கி போய் கிடக்குமா, சுத்தம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு கவலையான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அது வந்து இல்லைன்னு யாரும் டினை பண்ண முடியாது. இதே நடந்துச்சு தைப்பிங் பஞ்சாரால, கொண்டு போன பெரிய இதே இஷ்யூ ஆனிச்சு. இப்போ சோக்காம இறங்கி இப்போ ஒத்துக்கிட்டானுங்க. அது அவனுக்கு மேலே தப்பா அவனுக்கு ஒத்துக்கிட்டாங்க, எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்ட்டு. தி மீன்ஸ் சம்திங் ராங் இந்த பஞ்சாரா. நேற்று கூட நீ மினிஸ்டருக்கு வந்து நீ அனுப்பியிருந்த ஒரு நோட்டு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு பிஞ்சாராலான்ட்டு. அவங்களும் மனிதன் தான், அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்கும் பொண்டாட்டி இருக்கு, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு, அவங்களுக்கும் தாய் இருக்கு, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அவங்க உள்ளுக்க தப்பு பண்ணிட்டியாடான்ட்டு அவன் எப்போ திரும்ப அவன் திரும்புவான், அவன் மனசு கஷ்டப்படும். தண்டனை கொடுக்குறானுங்களே, உனக்கு 5 வருஷம் ஜெயிலுன்னு ஜட்ஜி கொடுக்குறானே, அந்த டைம்ல தான் அவனுக்கு கண்ணு தண்ணி வரும். நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அங்கே அவன் உணர்ந்துட்டான், அங்கே உணர்ந்துருவான் அந்த இடத்துல. ஆனால் அவனை தூக்கி உள்ளுக்கு வச்சு அவனை ஜெயிலில் உள்ள வைக்கிறா. ஓகே, அவன் தண்டனைக்கு நீ 4 கம்பிக்குள்ளே அடிக்கிறா, நீ உள்ளுக்கு இப்படி தான் உன் வாழ்க்கை வாழன்ட்டு. ஆனால் ஒரு மனித என்ன சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கவனிக்கணும்னு கூட இந்த ஜெயிலில் இல்லை. நம்ம தெரியுமா சதீஷ், ஒரு கேஸ் வந்துச்சு. ஒருத்தர் வந்து மேலெல்லாம் சொரியாக இருந்து செத்துட்டாங்க, ஞாபகம் இருக்கு. அப்போ இது சிவராஜா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம், நானும் ஃப்ராஃபிட்டிங்லாம். அப்புறம் நம்ம பதவியில் நம்ம போய் பார்த்தோம், அது அடிச்சோம் போட்டு, என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. அவங்களுக்கு ஏன் தெரியுமா அண்மையாக ஆவணிச்சு, அவங்க வந்து அந்த ரூமில் அடைச்சிட்டாங்க துத்தோபிலே. அவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் துத்தோபிலே பண்ணிட்டாங்க. துத்தோபிலே பண்ணோன்னே சாப்பாட்டு ஒன்று தான் உள்ளே போகிறோம். நீ பேடுறியா, அது உள்ளே நீ அப்படி அந்த பீயோட நீ கிடக்குறியா, நாரி போய் கலந்தாலும் தடத்தியாவும் அப்படியே விட்டாங்க. அதால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான
வைரஸ் இன்ஃபெக்ஷன் மேலாம் தோல்லாம் மூஞ்சிக்கலாம் ஒரு மாதிரி ஆகி அப்புறம் தான் தண்ணி வச்சு அடிச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ஆனால் இறந்துட்டாரு அவர். ஸோ இது வந்து அடிப்படை மனித உரிமையோட மீறல் டிவிட் இது. பாரு சதீஷ், ஒரு மனுஷனை வந்து அவன் வந்து கொலையே பண்ணியிருந்தா கூட சட்டம்ன்றது வந்து அதுக்கு தான் இருக்கு. சட்டம் வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்குது. ஆனால் இது வந்து மனித உரிமை மீறல். அவனை மனிதனாக நடத்தணும். நான் தான் ஒரு மினிஸ்டருக்கு அனுப்பினேன், டெக்ஸ்டில் அதான் போட்டேன். அவங்க மிருகத்தை கூட இந்த மாதிரி நடத்தக்கூடாது நம்ம. ஆனால் மனுஷனை அப்படி நடத்துறானுங்க. தண்ணி கொடுக்க மாட்டாங்க, டாய்லெட் போகிறதுக்கு. என்ன டேவிட், குளிக்கிறதுக்கு 3 தொம்பு தான் இது பண்ணணும்னு சொல்கிறது என்ன நியாயம் டேவிட்? அது 3 வாட்டி தான் நீ குளிக்கணும். குளிக்க முடியாது, ஒரு வாரம் குளிக்காமல் இருந்தவங்களா இருந்தாங்க. ஸோ சொல்கிறாங்க சாப்பாடு, அந்த சாப்பாடை சாப்பிட்டா அவங்களே சொல்கிறாங்க அது சாப்பாடை பசிக்கு சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. அந்த மங்கை சொன்னாங்க, மங்கு, அந்த மங்கை கூட ஒழுங்காக கழுவி வைக்க மாட்டாங்க. ஆனால் அதான் 2 மங்கு. அதே வந்து இப்போ விஐபி சுவாக்காம் விசிட்லாம் போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல மங்கு வருமா. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இது. ஆஃப்கோர்ஸ் நஜீப்புக்கு இதெல்லாம் இருக்காது பாருங்க. நஜீப் வந்து தனி பிளாக்கு. அன்வாருக்கு அதெல்லாம் இருக்காது. அவர் எங்கே ஜெயிலில் இருந்தார், 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸோ நான் வந்து பஞ்சாராவில் இருந்திருக்கேன், நான் மாத்திரேன் அப்படின்னு சொன்னால் எதுவும் மாறின மாதிரி தெரியல. 2 உயிர் போச்சு டைப்பிங்கில். இப்போ அடுத்து ஜாவியில் போனால் தான் வந்து இது பண்ணுவாங்களா. மினிஸ்டர் வந்து போட்டிருக்காரு, இல்லை நான் உடனடியாக அதை வந்து பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணார். தரல எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. பட் ஐ திங்க் இது நீங்கள் ரைஸ் பண்ணது ரவி. நான் என்ன நினைக்கிறேன்னா, டைப்பிங்கில் கூட அந்த பப்ளிக் ஹியரிங் வந்து சோக்காம் என்னதுனால பண்ணாமல் போய்ட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணனால தான் இந்த மாதிரி ஜாவிக்கு வந்து இறங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் டேவிட், அவன் தவறையே செஞ்சுருக்கட்டும். நான் அதான் சொல்கிறேன், எவனும் வந்து இந்த பூமியில் வந்து உத்தமம் இல்லை. ஒன்று நீ மாட்டிக்கிட்டு இருப்பா, மாட்டாமல் இருப்பா, அவ்வளோதான். எல்லாரும் தவறு செய்கிறோம், ஏதோ ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அவன் செஞ்ச தவறு வந்து கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. அது தவறு இல்லைன்னு நான் சொல்லலை. அவன் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு போனாலும் அவனுக்கு இன்னொரு அடிப்படை, அவன் ஒரு அவன் ஜெயிலில் இருக்கான்னு வச்சுக்கோமே, திருடிட்டான், திருடுறதுக்கு 5 வருஷம் ஜெயிலில் இருக்கான், ஜெயிலே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த 5 வருஷம் ஜெயிலில் வந்து அவன் வந்து மனுஷனாக தான் நடத்தப்படணும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி சீக்கு வந்து உடம்புல சொல்லி வந்து சாவறான்றது என்ன நியாயம்? அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக கேட்கலையா, எனக்கு ஜிம் கொடு, நான் வந்து கூலி படம் பார்க்கணும், தனியாக வீடியோ கொடு, இதெல்லாம் கேட்க கிடையாது. அங்கே ஒன்றுமே இல்லையே. ஆனால் அடைச்சிடுறது, அடைச்சிட்டு நீ எப்படியாச்சும் சாவறான்ட்டு எனவெறி மதவெறி பாச சொல்கிறானுங்க. அரசாங்கத்தில் ஏன் வந்து இந்த ஜாவி பிஞ்சாரால எக்ஸஸ் இல்லை, மற்ற மதத்துக்காரவங்களை போய்ட்டு அவங்களோட மதத்தை போதனை பண்ணுறதுக்கு ஏன் வந்து எக்ஸஸ் இல்லை, இதை கேட்கணும். பார்க்க போனால் இருக்கணும் தெரியுமா, அது வந்து மெண்டத்துறையே இருக்குது. ஏன் அங்கே கொடுக்க மாட்டேன்? ஏன்னா ஜெயிலில் வந்து அவங்களுடைய மத இதை வந்து அவங்க இது பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இங்கேருந்து இந்து சங்கத்துலேருந்தோ இல்லை யாரும் போகிறான் தேவாரம் படிக்கலாம், அவங்களுக்கு வந்து சிரம அகாமெல்லாம் கொடுக்கலாம். அதை கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், ஏன்னா வந்து ஜெயிலில் வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு உங்களுக்கே உஸ்தாட் இருக்காங்க. ஸோ அவரும் ஜெயில் சர்வன் பாருங்களேன், அவர் உஸ்தாட் இருந்தாருன்னா அவர் இது வெளியிலேருந்து ஆள் போனாங்கன்னா இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் தெரிஞ்சிடும்ட்டு. இப்போ இந்த கதை கூட எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ சொந்தக்காரவங்க பார்க்க போகிறாங்களா அவங்க வர கதை. ஆனா அவங்க என்ன பண்ண முடியும், அங்க எங்க சொல்லிக்கிட்டு அப்படிதான் நம்மகிட்டயும் வருது. சோ ஐ திங்க் சொல்லிட்டாங்கன்னா அவங்க மார்க் பண்ணிடுது, அந்த கைதியை மார்க் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பேய் அடி ஒன்னு இவங்க அடிக்கிறது, இல்லைன்னா ஏவி விட்டுறது. இன்னொரு இனத்துக்கான வந்து அந்த மெஜாரிட்டி இனத்துக்கான சொல்லி போட்டு அடிக்கிறது. இடையில சடான சண்டை, எத்தனை பேர் இருந்தாங்க. அதுல ஒரு கேஸ் வந்துச்சு இப்போ இடையில, ட்ரக்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு நம்ம கூட பார்த்தோம் அவனை மறுநாள் தானே இறந்தான். அந்த மறுநாள் இறந்துட்டான் அந்த பையன். அது நம்ம கோர்ட்டுக்கு வேற கேஸு போனோம், அந்த டைம்ல பார்த்தோம். அவன் வந்து இறந்துட்டான். அவனுக்கு வந்து அவன் சொல்லியிருக்கான், நான் முழுங்கிட்டேன், எனக்கு ட்ரக்ஸ் இது முழுங்கிட்டேன்னு. எப்படா சாவிடான்னு அப்படியே விட்டுருக்கானுங்க. அவன் செத்து போயிட்டான். அம்மையா அவனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இல்லைன்னு சொன்னல. இதில் நம்ம வந்து ஒரு இனத்து ஜாதி தான் அந்த செய்யுதுன்னு நினைக்கிறோம். இதில் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டாக்டர் இருக்கானா, மருந்து கேட்டாலும் கொடுக்கறது இல்லை. தமிழ் டாக்டர், அது தமிழ் டாக்டர்ன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம தாப்பால கூட ஒரு தமிழ் டாக்டர் தமிழ் டாக்டர் தானே இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் உள்ளுக்கு எப்படி நடத்துகிறாங்க நம்மளுக்கு தெரியல. போகிறேன் டாக்டரு நீனு உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அங்கே போட்டானுங்க நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கைதிகிட்ட காமிக்கலாமா? ஜெயில் டாக்டர் தான் வேற சதீஷ், அங்கே வந்து ஒன்றுமே இருக்காது, அழகான பிள்ளைங்க வராத, நீ வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கறதுக்கு அதான் சொல்ல முடியும் சதீஷ். ரைட்டா இல்லையா? நீ இங்கே வந்து ஜெயிலு பராது. ஸோ இவங்க எல்லாம் வந்து இதாக தான் இருப்பாங்க. உண்மையாக சீக்குக்கு மாத்திரை கேட்க போகும்போது மாத்திரை கொடுக்கறது இல்லையா, கரெக்டான மாத்திரை கொடுக்கறது, படைச்சு போங்கடான்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தா, சில பேர் பெரிய உத்தமமே பேசுவாருங்க, ஜெயிலில் தான் இருக்கட்டும் பையன்ட்டு, ஜெயிலில் தானே அப்படி தான் வாழ முடியும்ட்டு. ஜெயிலில் எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அரசியல் வெறுப்புரிச்சு நிறைய பேருக்கு தேவை. சும்மா வாயில் எடுத்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இந்த பிள்ளை வந்து எகிரி குச்சிருச்சு, அந்த பிள்ளை வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு, இல்லை பிள்ளைங்க வந்து தள்ளி விட்டுருச்சிங்க, இதெல்லாம் வந்து நம்ம சும்மா கற்பினை சொல்ல முடியாது. அதுக்கு அது இப்போ அது அந்த கதை உண்மையாக இருந்துச்சுன்னா அதுக்கு சரியான வழிபாடு இருக்கு. அது நம்மளா இருந்தால் நேரம் வந்து அந்த போலீஸ்கார மேலே ரெப்போர்ட் பண்ணி, அவன் மேலே ரெப்போர்ட் பண்ணி, இவன் மேலே ரெப்போர்ட் பண்ணி
கடைசி மட்டும் போயிருப்போம். TikTok அப்போ live ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பானுங்க. இங்க டிக்டாக் லைஃப்லயே ஃபேமஸ் ஆகுது. இங்கே மக்காமா, இங்கே வந்து ஜூரி, இங்கே வந்து லாயரு, இங்கே வந்து ஜட்ஜு எல்லாம் சேர்ந்து கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஓ இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இது செஞ்சது தான் சரி. இதனால என்ன இருக்கு, சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படை தான் நம்ம சொல்றோம். இந்த மாதிரியான அவங்க தவறே செஞ்சிருந்து சிறையில் இருந்தா கூட அவங்க வந்து மனிதர்கள், அவங்க மனித உரிமை, அடிப்படை மனித உரிமை மறுக்கப்படக்கூடாது. ரிவீன் உணவு, நல்ல இடம் தங்கிறது, போடுற உடை, இது வந்து அடிப்படை. அதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இவர்களுக்கெல்லாம் லாயர் எடுப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் லாயர் எடுப்பாங்க, காசை வாங்கிக்கிறது. அவங்களுக்கு வந்து கேஸ் எடுக்கிறேன், கேஸை பார்க்குறேன்னு காசை வாங்கிக்கிறது. மோஸ்ட்லி ரிமாண்டில் உள்ளவங்க, ரிமாண்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரிமாண்டில் இருக்காங்களா, ஒன்று உனக்கு காசு இல்லை ரிமாண்ட் கட்டுறதுக்கு, இல்லைனா உனக்கு 39 இல்லைனா 302 304 அந்த மாதிரி தான் செக்ஷன் வந்து அன்பெயிலபிள் அஃபென்ஸு. சில இது வந்து அவங்களுக்கு அறவே காசு இருக்காது. அவன் வந்து என்னாச்சும் திருடி இருப்பான், சிகரெட் என்னாச்சும், காசு இல்லைன்னா அவ்வளோ பெரிய ரிமாண்டில் இருக்க வேண்டியதான் அந்த கேஸ் ஓடுற மட்டும். ஸோ இந்த மாதிரி. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் லாயர் இருக்கும். அதில் ஒரு லாயர் இருக்காரு, நம்ம ராயர் கூட ஒரு லாயர் தான். எவனுக்காச்சும் ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்ல சொல்லு, எவனாச்சும் அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்ல சொல்லு, போய் இந்த மாதிரி ஜெயிலில் பார்லிமெண்ட்ல பேசுறா. அதெல்லாம் சரி, இது வாங்கலாயன் தானே, அவங்ககிட்ட தானே காசு வாங்கி சாப்பிடுற, அவனோட காசுல தானே வண்டி ஓடுது. இருக்காதுன்னு இல்ல இருக்கு சொன்னாங்களே, நீங்க என்கிட்ட சொன்னாங்களே. ஸோ அந்த ஒரு சரி, நீ வந்து அவங்க இந்தியர்கள்னு சொல்ல வேணாம், நீ வாங்குற அவன் மனுஷன் கூட நீ பார்க்க வேணாம், அவன் உனக்கு காசு கொடுக்குறான், அந்த காசை வச்சுதான் நீ குடும்பத்தை ஓட்டுற. அந்த ஒரு இதுல கூட இதுல பாரு, நான் எக்ஸஸ் நீ பார்லிமெண்ட்ல பேசுறா ஒன்னும். அது எனக்கு வந்து அவரோட நம்பர் தெரியும், ஆஃப்கோர்ஸ் ஹி நோஸ் மீ. நான் மெசேஜ் பண்றேன், அவர் ஓகே நான் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்றாரு. ஓ அவர் பாக்குறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த நான் அதை கொண்டு போயிட்டேன் அவர்கிட்ட. நீ ஒரு எம்பினா நீ அவர்கிட்ட நேரடியா பார்த்து சொல்லலாம், நீ ஒரு நாளைக்கு வா நம்ம 2 பேரும் திடீர்னு முகஜோட் போலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி மினிஸ்டர் வர்றா அவனுக்கு தெரியாது பாருங்க, முகஜோட் வந்தா. இல்ல பார்லிமெண்ட்ல நீ போயிட்டு பேசு, பார்லிமெண்ட்ல பேசுறா, இந்த ஜெயிலை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வரும். தள்ளடவி நம்ம மறுபடியும் அங்கே போகிறோம். வேறு என்ன இருக்குது அதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீ ஜெயிலில் இருக்கீங்க, அவங்க ஜெயிலில் தப்பு பண்ணியிருக்காங்க, பட் ஜெயிலில் வந்து சிஸ்டம் இருக்குது. பட் அந்த சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இருக்கணும். என்னென்னமோ ஜவத்தான் கோசான்றானுங்க, என்னென்னமோ சூராஞ்சயான்றாங்க, என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. ஸ்வாக்காம் இருக்குது, ஸ்வாக்காம் கூட வர போகிறோன்னா ஓகே நாளைக்கு நாங்கள் வரோன்னொன்னா அவனுக்கு வந்து ஜெயிலே வேற மாதிரி மாற்றி வச்சுறாங்க. ஏன்னா அங்கே தான் வேலை செய்யறதுக்கு தான் கைதிகள் இருக்காருங்க. இல்லைன்னா அவனுக்கு அட்டி, அவன் வந்து என்னச்சு நீ வெளியே சொன்னா அவனுக்கு இருக்கு அன்றைக்கி அட்டி, பேய் அடி. அப்போ அவன் என்ன செய்வான், இப்போ நம்ம இருக்கிற இடம் இல்லாமல் தெரியாத மாதிரி போயிடும்ப்பா, அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கானுங்க. ரைட்டா இல்லையா? ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி முங்குஜூட் ஒரு இப்போ நராலாம் அவுட்டு. நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஏதோ ஒரு இடத்துல போய் இதை பார்க்கணும். இல்லைன்னா வந்து நீ வந்து ஸ்வாக்காமுக்கு வந்து இன்னொரு ஒரு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னொரு பவர், எனி டைம் உள்ளுக்கு இறங்குற மாதிரி. நீ போனா நேரம் அவனுக்கு எக்ஸஸ் இருக்கிற மாதிரி. ஸ்வாக்காமுக்கே நீ கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன? ரைட்டா இல்லையா? ஆக்சுவலி அது வந்து நீ மினிஸ்டர் போனாலே வந்து மினிஸ்டர் வந்து ஸ்வாக்காம் மெம்பர்ஸோட கூட்டிகிட்டு போ. ஐ மீன் இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஹியூமன் ரைட்ஸ்லா, ஒரு மனுஷனை அப்படி நடத்தக்கூடாது டிவி. ஸோ அதான் நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம தான் இதை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நமக்கு வந்து இதனால் வந்து ஏதோ நம்மளோட பொழப்பு வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட்டு இது செய்யணும். பட் ஆனால் எந்த போதும் கடைசியாக நம்மளை தான் கட்ட வேண்டுவானுங்க. நம்ம இவனுங்கிற மாதிரி காசுலாம் எதுவும் வாங்குறதும் இல்லை யாருக்கிட்டையும். இந்த மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்கிறோம். அதனால தான் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிறோம். இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜெனரல் இன்சூரன்ஸ் நான் செய்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் டேவிட் செய்கிறாரு. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நினைக்கிறேன் முடிச்சிருவோம் மாடவி இந்த டாபிக். அந்த டாப்பிக்கை வந்து முடிக்கிறதுக்கு முன்னால் இதுதான் நம்மளுடைய கருத்து. ஸோ இன்றைக்கி 3 விஷயம் பேசணும். 3 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தில் பேசிய விஷயம், 3வது நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய விஷயம், நான் எம்பிங்க பேசாத விஷயம். ஸோ அதெல்லாம் முடிச்சிருவோம் மடிவி. சதீஷ், என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து 68வது மெரிடேக்கா. நினைக்கிறேன் மெரிடேக்காவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மெரிடேக்கா தான் டெலிகாஸ்ட் ஆகுது. மெரிடேக்கா வாழ்த்துக்கள். 68வது சுதந்திர நாள் நம்ம பட்டுட்டோம். ஸோ சுதந்திரம் கிடச்சிருச்சு நாட்டுக்கு. இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா? பெரிய கேள்விக்குறி, சிந்திக்க வேண்டிய விஷயம். பட் இந்த நாட்டு மேலே பற்று இருக்குது நம்மளுக்கு. இந்த நாட்டோட கொடி மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்குது. இந்த நாட்டோட அரசல் மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்குது. அரசாங்கம் மேலே நம்மளுக்கு மரியாதை இருக்குது. அரசியல்வாதியை விட்டுதலாம், அவங்க தான் வந்து இன்றைக்கி கோளாறு. இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சுதந்திரம் பட்டு 68 வருஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமாக கொண்டாடுவோம் அந்த 68வது வருஷ சுதந்திரத்தை. மெரிடேக்கா வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். செம்பாம் போக்கோ.